हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं, सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः, नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः, चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम्, एकैकम् अक्षरं पुंसा महापातकनाशनं, वाल्मीकिगिरिसम्भूता रामाम्बो निधिसङ्गता, श्रीमद्रामायणी गङ्गा पुनातिभुवनत्रयं, वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः, शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं, कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं, वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं, प्रेमिकवरदम् आश्रयेऽहं, श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं, जानकीकान्तस्मरणं जय जय राम राम, सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय स्वामी की। ஷியப்பதியோடைய பரம கிருபையினால் ஸ்ரீமத் ராமாயணம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். நேற்றைய தினம் ராம விரகம், ராமர் இல்லாத ஒரு நிலையை தாங்க முடியாத தசரதர் தன்னுடைய உயிரை துறந்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அராஜகமான ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே தூதர்களை விட்டு கேகே தேசத்தில் இருக்கக்கூடிய பரதனை அழைத்தார்கள். தூதர்கள்னால் பரதனை போய் பார்க்கும்பொழுது பரதனுக்கு பலவிதமான துஸ்வப்பனங்கள் எல்லாத்தையுமே கண்டு அவன் பெருசாக தவிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த துஸ்வப்பனத்தை வச்சுட்டே அவன் சொல்கிறான், ஒன்று ராமருக்கு இல்லை தசரதருக்கு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று ஆயிருக்கணும் அப்படின்னு தவின்னு தவிக்கிறான் பரதன். அதே மாதிரி தூதர்கள் வந்து அழைத்தவுடன் பரதன் என்னமோ ஒன்று ஆயிடுத்து அப்படின்னு நிச்சயமே பண்ணிட்டான். தூதர்களுக்கு உத்தரவு என்ன நடந்ததுன்னு பரதன் இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு. கேகே தேசத்துலேருந்து பரதன் கிளம்பினான். வரத்துக்கு ஏறத்தாழ ஒரு வார காலம் கிட்ட ஆறுது. ஒரு வாரம் கழித்து பரதன் இந்த ஊருக்கு அயோத்திக்கு வரான். பழையபடி இல்லை அயோத்தி. இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி கிஞ்சித்து கூட கிடையாது அயோத்தி. அயோத்தியில் குழந்தைகள் விளையாடிகிட்டே இருக்குமாம். எப்போ பார்த்தாலும் தெருவில் யாராவது வீணை பழகின்றே இருப்பார்களாம். ஏதாவது ஒரு வாத்தியம் மங்கள ஓசை கேட்டுட்டே இருக்குமாம். ஒரு மணி சப்தமாவது கேட்குமாம். நல்ல சுகந்தம் வீசுமாம் அயோத்தியில். எல்லா மரத்துலேயும் நிறையா பழங்கள் புஷ்பங்கள் பூத்து குலுங்குமாம். உத்தியானங்களில் அதிகமான ஜனங்கள் இருப்பார்களாம். எல்லார் வீட்டு வாசலையும் அழகழகாக கோலங்கள்லாம் வரைஞ்சி ரங்கோலிலாம் போட்டு
எல்லாரும் அழகாக தங்களை தாங்களே அலங்காரம் பண்ணி வைத்துக் கொள்வார்களாம். ரங்கநாதனுடைய சன்னதி எப்பொழுதுமே திறந்து இருக்கும். இது மாதிரி இருக்குமாம் அயோத்தி. யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கூட அது மாதிரி இல்லை. சொல்லப்பட்ட எந்த விஷயமும் அது மாதிரியே இல்லையாம். பரதனுக்கு பயம் இன்னும் அதிகமாக ஆறுது. பரதன் நேரடியாக அவன் அம்மாவை பார்க்குறான். அவன் அம்மா விழுந்து சேவிக்கிறான். சேவிச்ச உடனே கைகேயி சொல்கிறா, கவலைப்படாத, எப்படி இருக்க பரதா, வீட்டில் எல்லாரும் சௌரியமா, எங்கள் அப்பா எப்படி இருக்கார்கள், என்னுடைய சகோதரன் எப்படி இருக்கான், ஒன்று ஒன்றா விசாரிக்கிறா கைகேயி. பரதனுக்கு கைகேயி விசாரிக்கிறது ஒரு விதத்தில் சமாதானமாக இருக்குது, யாருக்கும் எதுவும் நடக்கலை அப்படின்னு. அப்புறம் பரதன் கேட்குறான், அண்ணா எங்கே அப்பா எங்கே, ரெண்டு பேரையும் நான் காணலையே, அப்பாவையும் அண்ணாவையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னே. அப்பா ஒரு வாட்டி பார்க்கணும், அப்பா திருவடியில் என்னுடைய முடியை செலுத்தணும், அண்ணா என்னை ஒரு வாட்டி பரதா அப்படின்னு அழைக்கணும். இது ரெண்டு தான் எனக்கு முக்கியம். இவர்கள் இருவர்களையும் காணலையே. அயோத்தியா அப்படின்னு சொன்னாலே ராமனும் தசரதனும் தானே. இவ்விருவர்களையும் காணலையே 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 அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். ரொம்ப பேச்சுவாக்கில் கேஷுவலாக கைகேயி சொல்கிறா, யாகதி சர்வபூதானாம் தாங்கதிம் தே பிதாகத அப்படிங்கிறா. ரொம்ப கேஷுவலாக சொல்கிறா. பிறந்தவர்கள் எல்லோருக்கும் கடைசியாக என்ன ஒரு நடக்குமோ அது உங்கள் அப்பாவுக்கும் நடந்துடுத்துறா, உங்கள் அப்பா கிளம்பிட்டார் அப்படின்னு உடனே துடிக்கிறான் பரதன். பரதனால் தாழவே முடியல. என்னை பார்க்க முடியாமல் போயிட்டாரா அப்பா, பரதன் எங்க பரதன் எங்க பரதன் எங்கன்னு கேட்டுண்டே போயிட்டாரா. ஐயோ அப்பாவை பார்க்க முடியலையே. 12 வருடங்களுக்கு முன்னாடி நான் கேகே தேசத்துக்கு கிளம்பும் போது நல்லபடியாக போயிட்டு வா பரதா அப்படின்னார். அப்பா நான் போயிட்டு வந்துடுவேன்ப்பா, நீங்கள் காத்துன்ருங்கோன்னு சொன்னேனே, அந்த வார்த்தை என்ன ஆயிடுத்து, காத்துன்ருக்கேன்னு சொன்னாரே, அவரை காணுமே அப்படின்னு ஓன அழறாம் பரதன். என்ன சொல்லிட்டு கிளம்பினார். கிளம்பும்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு உத்தரவு சொல்லிட்டு போனாரா, பரதனை பார்க்க முடியலையே பரதனை பார்க்க முடியலையேன்னு சொன்னாரா, என்ன சொன்னார் கிளம்பும்பொழுது? கைகேயி சொன்னால் ஒன்றும் இல்லை, ராமா லக்ஷ்மணா சீதேன்னு கத்திண்டே அழுதுண்டே போயிட்டார். பரதனுக்கு புரியவே இல்லை. இங்கே கூட இருக்கிறது அண்ணா தானே, அப்படி இருக்கும்போது அண்ணா பேர் எதுக்கு சொல்லிட்டு போவார்? ஏன் அண்ணா பக்கத்தில் இல்லையா? அண்ணா பக்கத்தில் இல்லையே. ஏன் அண்ணா பக்கத்தில் இல்லை? ஏன்னா உங்கள் அண்ணா காட்டுக்கு போயிருக்கான். இந்த ஒரு சமயம் போய் வேட்டையாடுறதுக்காக யாராவது காட்டுக்கு போவாளா? இந்த ஒரு சமயமாக கிடச்சிது. ஏன் அண்ணா காட்டுக்கு போயிருக்கா? அண்ணா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகலடா பரதா. நான் ஒரு பெரிய திட்டம் தீட்டி அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் நடக்கவிருந்ததை தடுத்து உன் பேரில் பட்டத்தை எழுதி வாங்கி உங்கள் அண்ணாவை நான் காட்டுக்கு அனுப்பி உள்ளேன். 14 வருஷ காலங்கள் ராமபிரான் காட்டில் தான் இருப்பான். 14 வருஷ காலங்கள் நீ தான் அயோத்திக்கு ராஜா. கவலைப்படாத, எழுந்துரு, ராஜா மாதிரி நடந்துக்கோ, எதற்கு கோழ மாதிரி அழுதுன்ருக்க அப்படின்னு உடனே கைகேயினுடைய கழுத்தையே பிடிக்க போயிடுறான் பரதன். அவனால் தாழவே முடியல. தன் பொருட்டு இது மாதிரி ஒன்று நடந்துடுத்து அப்படின்னு. ராமன், நான் என்னைக்காவது இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேனா, ராஜ்யம் வேணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கேனா? ஏன் இப்படி பண்ணிட்ட கைகேயி? இப்படி காலம் இருக்கிற வரைக்கும் ஒரு பழியை என் தலையில் சுமக்க வச்சுட்ட. பரதன் ராஜ்யத்தில் ஆசைப்பட்டான், பரதன் ராஜ்யத்தில் ஆசைப்பட்டான காலம் இருக்கிற வரைக்கும் ஒரு பழி வந்துட போகிறது அப்படின்னு ஓன அழுதான். பலவிதமாக திட்டினான் கைகேயிய. உடனே நான் இப்போவே கொன்னுடுவேன், ஆனால் அப்படி கொன்னேன் அப்படின்னா அது ராமருக்கு உகக்காது. நீ என்னம்மா கைகேயி இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த பிள்ளை என் கூட பேச மாட்டான். அவன் பொருட்டு நான் உன்னை சும்மா விட்டுடுறேன். கௌசல்யை அப்படிங்கிறவள் ஒரு லதை. அந்த லதை 2 மரத்தை தான் எப்பயுமே சார்ந்து இருக்கும். ஒரு மரத்துக்கு ராமர்னு பேர், இன்னொரு மரத்துக்கு தசரதன்னு பேர். தசரதனையும் மேல் லோகத்துக்கு அனுப்பி ராமனையும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அந்த லதை எப்படி வாதி வதங்கிறதோ அப்படின்னு உடனே எடுத்தான் ஓட்டம் கௌசல்யாமாவை பார்க்கறதுக்கு. கௌசல்யாதேவியை பார்க்க போனால் பரதனுடைய குரல் மாதிரி இருக்கேன்னு கௌசல்யையும் அவள் அரண்மனையிலேருந்து கிளம்பி ஓடி வரா. பாதி வழியில் 2 பேரும் சந்திக்கிறார்கள். பரதன்னா அவ்வளவு பிரியம் கௌசல்யைக்கு.
பரதன் யாரு அப்படின்னு கௌசல்யைக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி கட்டங்களில் எப்படி தன் வசத்தில் ஒருத்தர் இருப்பா, வசத்தை இழக்கிறா கௌசல்யை, ஓன்னு அழறா. பரதனை பார்த்து சொல்கிறா, ரொம்ப அழகாக நாட்டியம் ஆடிட்டீங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து. எனக்காக ஒரே ஒரு வரம் ஒண்டி கூட, நீ ராமன் எந்த காட்டில் இருக்கானோ அங்கே கொண்டு போய் என்னை போட்டுவிட, அப்படி ஒரு வரம் எனக்கு கூட. என்னால் ராமன் இல்லாமல் இங்கே இருக்க முடியல, இந்த ஊரும் நானும் 2 பேரையும் விதவே ஆக்கிட்டா உங்கள் அம்மா அப்படின்னு ஓன்னு அழறா. அழுத உடனே பரதனுக்கு இந்த வார்த்தை தாழலை. கைகை அம்மா நம்மளை புரிஞ்சுக்கல, கௌசல்யா அம்மா நம்ம புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சின்னு ஓடி வந்தான் பரதன். கௌசல்யா அம்மாவும் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்ன உடனே பரதன் பலவிதமான பிரதிஜைகள் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பிரதிஜையும் எதற்குனா, ராமன் காட்டுக்கு போனதுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு. வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கும்பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணை பட்டினி போட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட்டா என்ன ஒரு பாப்பம் சம்பவிக்குமோ அந்த பாப்பம் எனக்கு சம்பவிக்கும். ராமன் காட்டில் போகிறதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமாகில். தூங்கக்கூடிய மாடை காலால் எட்டி உதச்சி எழுப்பினா என்ன ஒரு பாப்பம் சம்பவிக்குமோ அந்த பாவம் எனக்கு சம்பவிக்கட்டும். தன்னுடைய குருவை நிந்திக்கக்கூடியவனுக்கு என்ன ஒரு பாவம் சம்பவிக்குமோ அந்த ஒரு பாவம் எனக்கு சம்பவிக்கட்டும். குரு உள்ளே வரும்பொழுது எழுந்து நிற்காதவனுக்கு என்ன ஒரு பாவம் சம்பவிக்குமோ அந்த பாவம் எனக்கும் சம்பவிக்கட்டும். ஒருத்தன் கண்ணு தெரியாத ஒருவன் இதுதான் வழியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லி ஓனுட்டே முள்ளுச்செல்லி மேலே அந்த கண்ணு தெரியாதவனை தள்ளி விடுறவனுக்கு என்ன ஒரு பாபம் சம்பவிக்குமோ அந்த ஒரு பாபம் எனக்கும் சம்பவிக்கும். ராமன் காட்டில் போகிறதுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமாகில் அப்படின்னு லிஸ்ட்டாக அடுக்கிறான் பரதன். கௌசல்யா எல்லாத்தையும் பார்த்தா கடைசியாக சொன்னா, பரதா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா பரதா, நீ ஏன் இப்படி பேசணும், ஒரு க்ஷணம் என் வசம் இழந்து நான் இப்படி பேசிட்டேன் கண்ணே மணியே அப்படின்னு பரதனை சமாதானப்படுத்தி பரதனையும் சத்ருக்னையும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டுண்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி வால்மீகி வர்ணிக்கிறார், லாலப்பியமானஸ்ய விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேவ் பதிதஸ்ய பூமௌ முहुर्मुहुः நிஸ்வசதஸ்ய தீர்க்கம் சாதஸ்ய சோகேன ஜகாம ராத்திரிஹி. பலவிதமாக ராத்திரி வேலையை கழிக்கலாம், போகத்தில் கழிக்கலாம், யோகத்தில் கழிக்கலாம், பலவிதமாக கழிக்கலாம். ஷோகத்தில் கழிச்சார்களாம். சாதஸ்ய ஷோகேன ஜகாம ராத்திரி. லாலப்பியமானஸ்ய ஓன அழறாம் பரதன். பரதன் ஒரு குழந்தை மாதிரி அழறதை பார்த்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே புரியாமல், ஒரு குழந்தை ரொம்ப அழுதுதான் என்ன பண்ணுவா அம்மா மடியில் போட்டு சமாதானப்படுத்துவாளோனோ, லாலப்பியமானஸ்ய அதே மாதிரி பரதனை மடியில் போட்டுன்னு லாலனை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கௌசல்யா. விசேதனஸ்ய புத்தி கெட்டுடுத்து பரதனுக்கு. அவ்வப்பொழுது ஓன்னு அழறான், ஆகாசத்தை பார்த்து கத்துறான், ஏதோ பேத்தறான். திடீர்னு ராமர் எங்கே இருக்காரோ இப்போவே போய் கூட்டுன்னு வந்துடுறேங்கிறான், ஓடுறான். ராமர் வந்தாச்சுங்கிறான், நாளைக்கே பட்டாபிஷேகம்ங்கிறான். அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் மன்னிச்சிருக்கோங்கிறான். விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேகே நஷ்ட புத்தி நஷ்டமாயிடுதான். பதிதஸ்ய பூமௌ ஓடி போகும்பொழுது கால் தடிக்கி கீழே வேற விழுந்துடுறான். முஹு கீழே விழுந்த உடனே கொஞ்சம் பன்னீர் எடுத்து அவன் முகத்தில் தெளித்து எழுப்புறார்கள். எழுந்தா அவன் திருப்பி சுய நினைவுக்கு வரான். தன் பொருட்டு ராமபிரான் காட்டில் இருக்கான், தன் பொருட்டு தசரதர் ஸ்வர்க்கத்துக்கே போயிட்டாருங்கிறத நினச்சி திருப்பி பெருசாக அழறான். இந்த வம்சத்தில் இந்த ஒரு பிள்ளையாவது மிஞ்சுமான்னு தோணிடுத்தான். சாதஸ்ய சோகேன ஜகாம ராத்திரிஹி. அடுத்த நாள் கார்த்தால தசரதருடைய அந்த ஒரு திருமேனியை போய் காண்பிக்கிறார்கள். அந்த திருமேனியை பார்த்து ஓன்னு அழறான் பரதன். அப்பா எழுந்துருப்பா, ராமன் இல்லை அப்படிங்கிறதுனால தானப்பா நீ போயிட்ட, ராமனை திருப்பி கூட்டுன்னு வந்துடலாம்ப்பா, இந்த பரதன் ராஜ்யத்தை மனசால கூட தொடமாட்டான்ப்பா அப்படின்னு பலவிதமாக தசரதனை பார்த்து பேசுகிறான். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா எனக்கு என்ன தோணுறது அப்படின்னா, இருந்தால் உன்ன மாதிரி இருக்கணும்ப்பா, இருந்த வரைக்கும் ராமனோட இருந்த, எப்போ இல்லையோ அப்போவே நீயும் கிளம்பிட்ட, இருந்தால் உன்ன மாதிரி இருக்கணும்பா அப்படின்னா வசிஷ்டர் சொன்னார், நீ பண்ண வேண்டிய சடங்குகள் எல்லாம் பண்ணு பரதான்னார். சரியு கரையில் விமர்சமாக எப்படி ஒரு 13 நாட்கள் நடக்கணுமோ அதன்படியே நடக்கிறது. நடந்து முடிந்த பிறகு அந்த மந்திரிகள் எல்லாரும் கூடி பேசுகிறார்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரித்விக்குகள் எல்லாரும் கூடி பேசி
பரதனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார்கள். எப்போ பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்ண போகிறார்களோ அப்போ அடுத்த ராஜா அவன் தானே. நேற்றுக்கே சொன்னேன், ஒரு ராஜா நம்மளை மாதிரிலாம் எழுப்பக்கூடாது. நம்மளை எப்படி நம்ம அம்மா பலவிதமாக துதி பண்ணி எழுப்புவார்களோ அது மாதிரி எழுப்பக்கூடாது, நிஜமாகவே துதி பண்ணி எழுப்பணும். அதற்குனே கவிகள்லாம் இருப்பார்கள், கட்டியம் சேவிக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள். கும்பகோணத்துக்கு போனால் இன்றைக்கும் ஒரு தெரு இருக்குது, கட்டியக்கார தெருன்னு பேர் அந்த தெரு. அந்த தெருவில் அந்த காலத்து ராஜா மேலே கட்டியம் எழுதி படித்து பாடக்கூடியவர்கள் வாழ்ந்த தெருவாம் அது. இன்றைக்கும் இருக்குது கட்டியக்கார தெரு அப்படின்னு. புதுசு புதுசாக ஒரே ஸ்லோகத்தையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, புதுசு புதுசாக அன்னைக்கு எழுதி அதை போய் ராஜா காலங்கார்த்தால் ராஜா அதை கேட்டுன்னு தான் எழுந்துக்கிறார். சுப்பிரபாதம் பவது மே முகுந்தஸ்ய பிரசாதத்தன்னு நம்ம சொல்கிற மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு பெருமாள் எழுந்துக்கிற மாதிரி அந்த ராஜா மேலே ஏதாவது ஒரு துதி புதுசாக ஒன்று ஏற்படுத்தி அந்த துதியோட கூட அந்த ராஜாவை எழுப்பணும். இதுதான் இந்த கட்டியம் சேவிக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு. எப்போ அடுத்த ராஜா பரதன்னு ஆயிற்றோ அப்போவே பரதனை அது மாதிரி எழுப்புறார்கள். பரதனால் தாங்கிக்க முடியல, காத்தால் எழுந்துக்கும் போதே காதை பொத்தறான், நான் அடுத்த ராஜா கிடையாது அடுத்த ராஜா கிடையாதுன்னு அவர்களை அனுப்புகிறான். ராஜ்ய சபைக்கு பரதனை அன்னைக்கு காத்தால் அழைக்கிறான், அவனுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிவிக்கணும்னு. ஊர் ஜனங்கள் எல்லாரும் காத்துன்னு இருக்கார்கள். எதற்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் அழுதது, சிரித்தது, துடித்தது இதெல்லாம் சரி ஒத்துக்கிறோம், இதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சரி அண்ணாவுடைய ஆசை அப்பாவுடைய ஆசை ராஜ்யத்தை நானே எடுத்துக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டானா சைஃபர் மார்க் பரதனுக்கு. ஆனால் நிஜமாக இன்னைக்கு தான் டெஸ்ட்டு, இன்னைக்கு ஒண்டி அவன் எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொல்லட்டும், பரதன் தான் பார்த்துடலாம் அப்படின்னு ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்திருக்கா. என்ன வேணா பண்ணலாம் பரதன், என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு விதமாக சொல்லிட்டேன், அவன் ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அதுதான் சரி. ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க அந்த ராஜ்யம், அவன் அந்த ராஜ்யத்தை தள்ளக்கூடாது, அதுதான் தர்மமும் கூட. அப்படி இருக்கும்போது வசிஷ்டர் அழைக்கிறார், சபை கூடுறது, சபையில் எல்லோரும் வச்சு பேசி கேள்வியே கிடையாது ராஜ்யத்தை பரதன் எடுத்துக்கணும். அதை வசிஷ்டர் சொல்கிறார், உங்கள் அம்மா எழுதி வாங்கின்னு இருக்கா தசரதர் இடத்துல இருந்து, அண்ணாவையும் காட்டுக்கு அனுப்பி ஆயிடுத்து, அண்ணாவும் காட்டிலேருந்து சுமந்திரர் இடத்துல சொல்லி அனுப்பும்பொழுது செய்தி பரதனுக்கு சீக்கிரமாக பட்டம் கட்டிக்க சொல்லு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லி அனுப்பியிருக்கார் அண்ணா. அதனால இந்த ராஜ்யம் ஒன்று தான் பரதா. மந்திரிகள் எல்லாரும் தீர்மானம் பண்ணியாயிடுத்து, ரித்விக்குகள் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டார், நான் தான் குலகுரு நானும் சொல்கிறேன், உன் பேரில் எழுதி வாங்கிண்டாச்சு, இதை நீ மறுக்கவே முடியாது, ராஜ்யம் உனக்கு தான். கதம் தசரதாஜ்யாதः பவேத் ராஜ்யாபஹாரகः ராஜ்யம் சாஹம் சராமஸ்ய தர்மம் வக்தும் கிமார்ஹசி. அந்த சபையே நடுங்கிற அளவுக்கு ஒரு கூக்குரல் இட்டான் பரதன். கதம் தசரதாஜ்யாதः, பரதன் சொல்கிறான், தசரதர் இடத்துலேருந்து தசரதர் சம்பந்தப்பட்ட ஒருத்தன் ஏதாவது ஒரு பொருளை திருடுவானா? அப்பேற்பட்ட சத்தியம் சத்தியம் சத்தியம்னு தன்னுடைய வார்த்தை சத்தியமாகவே 60,000 வருஷ காலங்கள் வாழ்ந்து சத்தியத்தில் நிற்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா? சில நாட்கள் நான் முயற்சி பண்ணுவேன், ஒரு நாள் முழுக்க சத்தியத்திலே இருக்கணும், 2 நாட்கள் முழுக்க சத்தியத்திலே இருக்கணும், ஒரு அளவுக்கு தான் முடியும், சின்ன பொய்யாவது சொல்கிற மாதிரி ஆகிடும். இவர்களுடைய சத்தியத்தினுடைய அளவுங்கிறது வேற. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு மனசில் எண்ணம் கூட பொய்யா வராது. நான் சொல்கிறது புரிகிறதா? இப்போது நான் யாரோடையாவது சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன், யாரோடையாவது வீட்டுக்கு போகிறேன், அவர்கள் எனக்கு ஒரு தோசை பண்ணி போடுறார்கள், தோசையை சாப்பிட்றேன், சாப்பிட்டா நன்னாவே இல்லை, அந்த தோசை சாப்பிடவே முடியல. அவர்கள் கேட்குற நன்னா இருக்கா தோசைன்னு கேட்குறேன், நான் என்ன சொல்லுவேன்? கண்டிப்பாக நன்னா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போது பொய் சொல்லிட்டேன் நான் இல்லையா? இப்போ என்ன ஆகுது, மனசில் எண்ணம் வருது நன்னாவே இல்லைன்னு.
அப்புறம் எனக்கு தோணுறது, நான் வந்து நன்னா இருக்குன்னு சொல்லணுமே, நன்னா இருக்குன்னு சொல்லணும், நன்னா இருக்காதே அப்படின்னு தோணுது. அப்புறம் எனக்கு தோணுறது, இல்லை நான் நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது பொய் ஆகிடும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே இவ்வளோ விசாரம் போடுறது. நான் சொல்கிறது புரியுறதா? மனசுக்குள்ளேயே இவ்வளோ எண்ணங்கள் மனசுலேயே தோணுறது, நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இல்லை இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது 100க்கு 100 சத்தியம் கிடையாது. நான் சத்தியத்தை தான் பேசியிருக்கேன், ஆனால் என் மனசுலேருந்து இயற்கையாக வந்த எண்ணம் ஒன்று இருக்கே, அந்த எண்ணம் சத்தியம் கிடையாது. ஆனால் சத்தியத்திலேயே இருக்க தசரதர் மாதிரி ஒருத்தருக்கு மனசில் பிறக்கக்கூடிய எண்ணம் கூட சத்தியமாக தான் இருக்கும். அவர்கள் வாயால் பேசுறது ஒண்டி கிடையாது, மனசுலேருந்து எண்ணமே சத்திய தியாகம் பண்ணியிருக்கார். அப்போ அப்பேற்பட்ட சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பேர் போன தசரதர் ஓட சம்பந்தப்பட்ட யாருமே திருட மாட்டார்கள். கதம் தசரதா ஜாதக, அப்படி இருக்கும்போது தசரதரிடத்துலேருந்து பிறந்த நான், தசரதனுடைய புதல்வனான நான், சின்னோண்டு திருட்டில் கூட நான் ஈடுபட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்தை நான் திருடுவேன். பவேத் ராஜ்யாபஹாரகா, இந்த ராஜ்யத்தை நான் திருடுவேனா, திருடவும் முயல் வேணாம். இந்த ராஜ்யத்தை நான் எடுத்துட்டேன்னா அது திருட்டுக்கு தான் துல்லியம். இந்த ராஜ்யம், இந்த பரதன் ராஜ்யத்தை பரதன் எடுத்துக்க கூடாது. பரதன் சொல்றான், ராஜ்யத்தை பரதன் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ராஜ்யம்ங்கிறது ராமபிரானுடைய ஒரு சொத்து, இந்த பரதன்கிறது ராமபிரானுடைய ஒரு சொத்து. எங்கேயாவது ஒரு சொத்து இன்னொரு சொத்தை கட்டி ஆண்டு பார்த்துருக்கீர்களா? நம்மக்கிட்ட ஹெல்மெட் இருக்கும், நம்மக்கிட்ட பைக் இருக்கும். இந்த பைக்கு ஹெல்மெட்டை ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி ஹெல்மெட்டு பைக்கை ஓட்டி பார்த்துருக்கீர்களா? ஒரு சொத்து இன்னொரு சொத்தை என்றைக்குமே கட்டி ஆளாது, 2 சொத்தையும் சேர்த்து தான் அந்த சுவாமி கட்டி ஆளுவான். இந்த ராஜ்யம்ங்கிறது ராமபிரானுடைய ஒரு சொத்து, இந்த பரதன்கிறது ராமபிரானுடைய ஒரு சொத்து. 2 சொத்தையும் சேர்த்து சுவாமியான ராமர் தான் ஆளனம் அப்படின்ன உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். எல்லார பார்த்தும் பரதன் சொன்னா, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், ராமன் எங்க இருந்தாலும் அங்க போய் ராமனை அழைச்சிட்டு வந்து இங்க நான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன். வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. அவன் அங்கேருந்து எதிர்மறையா பேசினா, ராமர் வந்து வரல அப்படின்னா உடனே பரதன் சொன்னான், வரலனாலும் ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ராமர் இங்கே கூட்டின்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு பதில் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ராமர் இருக்கக்கூடிய இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டுன்னு வருவோம்னா ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் தானும் வரேன் அப்படின்னார்கள். அயோத்தியே நகரது 2-3 மாத காலங்கள் ஆறுது ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு. 4 பேர் வந்தால் கிளம்பிடலாம், இங்கே 4 பேர் வரல, ஊரே கிளம்புறது அப்படிங்கிறதுனால அதற்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறா. ஒரு ஆச்சரியமான விஷயம் வால்மீகி ராமாயணத்தில் வருது. போகக்கூடிய பாதையில் இவா ஒரு பாதையை தீர்மானிக்கிறார்கள். அந்த பாதையில் நிறையா மரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மரங்கள்னால் வெட்டி போடுறதுக்கு பதிலாக அந்த மரத்தெல்லாம் வேரோடு எடுத்து எந்த பாதை உபயோகிக்கலையோ அந்த பாதையில் போய் திருப்பி அந்த மரங்களை எல்லாமே நடுறார்களாம். இன்றைக்கி இருக்குது அந்த டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்குது. நம்மளே பண்ணியிருக்கோம், அது சேங்கனூரில் பெரிய மரத்தை பண்ணியிருக்கோம் பாண்டரங்கன் கோவிலில். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கும்? வால்மீகி ராமாயணம் எவ்வளோ கோடி வருஷம் முன்னாடி ஏற்பட்ட ஒரு கிரந்தம். வால்மீகி ராமாயணத்தில் வருது, பரதன் ஒரு மரத்துக்கு கூட எந்த விதமான ஒரு தீங்கும் விளைவிக்கலை, இத்தனைக்கும் ஊரே கிளம்பியிருக்கு. அப்படி ஊரே கிளம்பி ராமரை பற்றி பலவிதமான கதைகள்லாம் பேசி, இவ்வளவு பேர் எப்போ வரோமோ கண்டிப்பாக ராமபிரான் நம்மோட வந்துடுவார் அப்படின்னு சந்தோஷமாக எல்லா ஜனங்களும் கிளம்புறார்கள். கிளம்பி முதல் ஸ்டாப்பு ஷிங்கிபேரபுரம். அங்கே தானே ராமர் முதல்ல நின்னார். ஷிங்கிபேரபுரத்துக்கு இவ்வளோ பெரிய ஊர் கிளம்பி வருது அப்படின்ன உடனே குஹனுக்கு தெரிஞ்சு குஹன் தன்னுடைய சைன்யத்தை எல்லாத்தையும் திரட்டிட்டானான். ஏன்னா ராமர் ஒண்டி போகணும் அப்படின்னா ஒரு 4 பேர் ஒண்டி வந்தால் போதும். எப்போ காலாட் படம் வந்திருக்கு, ரத படம் வந்திருக்கு, தேர் படம் வந்திருக்கு,
யானை படை வருதோ, குதிரை படை வருது, இருக்கக்கூடிய மொத்த படைகளும் வருதோ, இவர்கள் ராமரோட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கார்கள் அப்படின்னு குஹன் அவங்கிட்ட இருக்கக்கூடிய 10 பேரை கூட்டுன்னு வந்து எழுத்தாப்புல போர் புரியறதுக்காக நின்றுட்டு இருக்கானா. அயோத்தியினுடைய சைன்யம் எவ்வளவு பெருசு, குஹன் கிட்ட இருக்கிற 10 பேர் என்ன ஒரு தூசு, இவர்கள் அவர்களோட சண்டை போட முடியுமா? இந்த பக்தி சில நேரம் இது மாதிரி பண்ணிடுமா. அது மாதிரி என்ன எடுத்து குஹன் கையில் எல்லாரும் குச்சியை வச்சு நின்றுருக்கார்கள். எழுத்தாப்புல அயோத்தியே திரண்டு வருது. அப்போ குஹன் பார்க்கறான், அந்த சைன்யத்தினுடைய நடுவில் யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்கு அச்சசல் ராமர் மாதிரியே இருக்காராம். அச்சசல் ராமர் மாதிரியே இருக்கான். புரிஞ்சுட்டான், வருது ராமருடைய சகோதரன் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டான். புரிஞ்சுண்டு அவன் எப்படி இருக்கான்னு நன்னா பார்க்கறான். பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த துக்கத்தையும் மூஞ்சியில் வகிச்சுண்டா எப்படி இருப்பானோ அது மாதிரி இருந்தானாம். அவன் கையில் இருந்த குச்சி லஜ்ஜப்பட்டு அதுவே நழுவி கீழே விழுந்து கொடுத்தான். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு அப்படிங்கிறான் கம்பன். சீச்சி, நம் பெருமானான ராமபிரானுக்கு பின்னாடி பிறந்தவன் என்னைக்காவது தப்பு பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கறான், ராமர் இருக்கக்கூடிய திக்கையே பார்த்துன்னு இருக்கான். ரொம்ப பெரிய ஒரு விரகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான். இதற்கு மேலே ஒருத்தர் கஷ்டமே பட முடியாதுங்கிற அளவில் தோற்றம் அளிக்கிறான். இன்னும் நன்னா பார்க்கறான் குஹன். அந்த சைன்யம் பக்கத்தில் வருது. தான் கூட இருக்கார்களே அவர்களை பார்த்து சொல்கிறான், நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே அந்த கூட்டம் மொத்தமாக வருது. வந்த உடனே சுமந்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். உங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச தோழன் அப்படின்னோடனே பரதன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ராமர் ஆலிங்கனம் பண்ணின்றது ஒரு பக்கம், பரதன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். பரதன் குஹனை பார்த்து ஓன அழறான். நீங்கள் எங்கள் அண்ணாவை பார்த்து சில மாதங்கள் ஆயிடுத்து, நான் எங்கள் அண்ணாவை பார்த்து எவ்வளவோ வருடங்கள் ஆயிடுத்து அப்படின்னு ஓன அழறான் குஹன். இருந்தாலும் குஹனுக்கு தாழலை. அதிஸ்னேகா பாபசங்கின்னு வடமொழியில் ஒரு வச்சனம் உண்டு. யாரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க விஷயமாக நம்ம இல்லாததையும் பொல்லாதையும் கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நித்தியமுமே 3:30 மணிக்கு வந்துடணும்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி 3:30க்கு வரல, 3:45 வந்துடுத்துனா அவள் அம்மா அவ்வளவு தான். அந்த 15 நிமிஷம் இருக்கு, என்ன ஆகிடுது ஏது ஆகிடுதுன்னு இல்லாதது பொல்லாததுன்னா கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த அம்மா. பெருசாக ஒன்றும் ஆயிருக்காது, டயர் பஞ்சராக இருக்கும், சைக்கிளில் தள்ளின்னு வந்திருப்பான், இவ்வளோதான் ஆயிருக்கும். ஆனால் ரொம்ப பிரியம் ஒருத்தர் இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே கிளப்பி விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கே குஹன் கேட்டுடுறான் பரதனை பார்த்து, இவ்வளோ சைன்யத்தை கூட்டுன்னு வந்திருக்கியே, நீ ராமர் மேலே ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட இவ்வளோ சைன்யத்தை கூட்டுன்னு வந்திருக்கியா? ஷங்கா ஜனயதீவமே, என் மனசில் ஒரு சின்ன சங்கை, சின்ன கேள்வி, டவுட் ஒன்று வந்துடுத்து அப்படின்ன உடனே பரதன் சொல்கிறான், அப்படி கிடையாதுப்பா, நான் அதற்காக வரல, நான் ராஜ்யத்தை எப்படியாவது திருப்பி ராமபிரானுக்கு அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டான் குஹன். சாஸ்வதி கலு தே கீர்த்தி லோகான் அனுசரிஷ்யதி, உன்னுடைய கீர்த்தி லோகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும்பா. ஏன் அப்படின்னா அயத்னாத் ஆகதம் ராஜ்யம் எஸ்துவம் தியக்தி மிஹேச்சசி, இந்த இக்ஷ்வாக்கு ராஜ்யத்தை எப்படியாவது நம்ம ஆளணும் அப்படிங்கிறதுக்காக பல 1000 வருஷ காலங்கள் பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு தலைகீழ நின்று தண்ணி குடித்து கடைசியாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் யுத்தம் பண்ணி வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதான். அப்பேற்பட்ட ராஜ்யமாக அந்த ராஜ்யம் இப்போ உன் மடியில் உக்காந்துட்டுருக்கு.
ஆனால் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டான்னு நீ தள்ளி விடுறியே, எவ்வளவு பெரிய விஷயம் இது. ராமர் பண்ண தியாகம், பரதன் பண்ண தியாகம், ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். அழகான விஷயம் இது. ராமரும் தன்னுடைய ராஜ்யத்தை துறக்கிறார், பரதனும் ராஜ்யத்தை துறக்கிறான். இப்போ இதில் என்ன பெரிய விஷயம்? ராமர் பண்ணதே தானே பரதன் பண்ணியிருக்கான். பரதன் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பரதன் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, ராமர் ராஜ்யத்தை தியாகம் பண்ணாரு, அந்த ராஜ்யத்தை ராமர் தியாகம் பண்ண வேண்டியது. ஏன்னா அவ சிறுதாயார் சின்னம்மா எழுதி வாங்கின்றிருக்கா. எழுதி வாங்கின்றதன் பேரில் ராமரால் ராஜ்யத்திலையும் இருக்கலாம், காட்டுக்கும் போகலாம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் ராமர் கிடையாது. அவர் ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு தான் போகணும். அவராக விருப்பப்பட்டு தியாகம் பண்ணல, அவர் தியாகம் பண்ணும்படி நியமிக்கப்பட்டார். ஆனால் எப்படி ராமருக்கு ராஜ்யம், ஒரே நிமிஷம், ஒன்றும் இல்லை, இந்த துளசி சாப்பிட்டேன். இங்கே துளசி சாப்பிட்டதில் ஏதோ தொண்டையில் மாட்டின்னு இருக்கு. 2 நிமிஷம். எப்படி ராமபிரானுக்கு ராஜ்யத்தை திறந்து காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி பரதனுக்கு ராஜ்யத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. சொல்கிறது புரியுறதா? பரதனுக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. இங்க எப்படி ராமருக்கு 2 ஆப்ஷன் இல்லாமல் காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கோ, அதே மாதிரி பரதனுக்கு நாட்டிலிருந்து ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டதை ராமர் பண்ணார். ராமரை பார்த்து நீ காட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ராமர் ராஜ்யம் வேண்டான்னு காட்டுக்கு போயிருக்கார். பரதன் நீ நாட்டில் இருந்து ராஜ்யத்தெல்லாம் ஆளணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் தலையில் அந்த ராஜ்யத்தை கட்டும் பொழுதும் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், நான் காட்டுக்கு தான் போவேன்னு தியாகம் பண்ணதுனால இங்கே குஹனுக்கு படுறது இருக்கிறதுலே மிகப்பெரிய தியாகம் பண்ணது ராமர் கிடையாது, பரதன் தான் அப்படின்னு. அதனால கம்பன் சொல்றார், இந்த தியாகத்தை எப்படியாவது அளந்து பார்க்கணும் அப்படின்னு தோணித்தான். எப்படியாவது அளந்து பார்க்கணும் அப்படின்னு தோணி, ராமா எப்படியாவது அளந்து பார்க்கணும் அப்படின்னு தோணி பரதன் என்ன பண்ணானா, தன்னுடைய மனசுனால ஒரு தராசு பண்ணானா. தராசு பண்ணி அந்த தராசுல இந்த பரதனினுடைய ஒரு தியாகத்தை அந்த தராசுல ஏழை பண்றான். தட் இஸ் பரதன் பட்ட தியாகம். அந்த தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் அப்படின்னு காண்பிக்கணும் அப்படின்னு அந்த தராசுல ஒரு பக்கத்தில் பரதன் பண்ண தியாகத்தை உட்காத்தி வச்சுட்டான். உட்கார்த்தி வச்சு இந்த பக்கம் இன்னொரு தராசுல ஒரு பொருளாக ஏற்றி வைக்கிறான். எந்த பொருள் ஏற்றி வைத்தாலும் பரதன் பக்கம் இருக்கக்கூடிய தராசு தான் கீழே இருக்கான். கடைசியில் பார்த்தான், இந்த குஹன் என்ன பண்ணா, இந்த உலகத்தையே கொண்டு போய் வச்சுட்டான் இன்னொரு தராசில். உலகத்தையே வச்சு ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம் பரதன் அப்படின்னு வச்சாலும் கூட பரதன் பக்கம் இருக்கக்கூடிய தராசு தான் கீழே இருக்கான். குஹன் பார்த்தா இது தகாது, நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது, நம்ம பரதன் எப்பேற்பட்டவன்னு நீங்கள் அளந்தே ஆகணும் அப்படின்னு தோணி துணிஞ்சு குஹன் இன்னொரு தராசில் மானசீகமாக ராமரை கொண்டு போய் வச்சுக்கிட்டானாம். இப்போ ஒரு தராசில் பரதன், ஒரு தராசில் ராமர். பார்த்தா என்ன ஆச்சரியம், பரதன் இருக்கக்கூடிய தராசு தான் கீழே இருக்கான். குஹன் பார்த்தா இப்படி விட்டுடக்கூடாது, இந்த பரதனுடைய தியாகத்தை நான் அளந்தே ஆவேன் அப்படின்னு 2 ராமரை ஏழை பண்ணுறான். 2 ராமர் வந்தாலும் பரதன் பக்கம் தான் கீழே இருக்கு. 3 ராமர், 4 ராமர், 10 ராமர், 100 ராமர், 1000 ராமர் இன்னொரு பக்கம் தராசுல இருக்கா. இந்த பக்கம் ஒரு பரதன் இருக்கான். பரதன் பக்கம் இருக்கக்கூடிய தராசு தான் கீழே இருக்கு. இதை பார்த்துட்டு குஹன் கையை கூச்சு,
ஆயிரம் இராமர் நின் கீழ் ஆவரோ அறியனம்மா. ஆயிரம் ராமர் வந்தாலும் ஒரு பரதனுக்கு சமானமாக மாட்டான் அப்படின்னு அன்னிலேருந்து பரதனை விடவே இல்லையாம் குஹன். ராத்திரி முழுக்க உட்காந்துட்டு பரதனும் இந்த குஹனும் இவர்கள் பேசிக்கொண்ட என்னென்னா நடந்தது அந்த கதைகளே பேசின்னு இருக்கான். ராமா அப்போ குஹன் தெரியாதனமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இங்கே தான் ராமர் சங்கல்பம் பண்ணிட்டார். ராமபிரான் சங்கல்பம் பண்ணிட்டு இனிமேல் நான் பூமியில் தான் படுத்துப்பேன், இனிமேல் நான் காய்கறி கிழங்குகள் தான் சாப்பிடுவேன், பிரம்மச்சரிய விரதத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, பரதா நீ சாஞ்சுட்டு இருக்கே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பாலை கொண்டு தான் தலைக்கு ஜடை போட்டுண்டார் அப்படின்னு உடனே பரதனால் தாங்கிக்க முடியல. உடனே பரதனும் அங்கேயே உட்காந்துன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். ராமபிரான் எந்தெந்த விரதங்கள்லனா இருக்காரோ அதே விரதங்களில் நானும் இருப்பேன் அப்படின்னு குஹனுடைய கைகள்னால பரதனும் சத்ருக்னனும் 2 பேரும் சேர்ந்துட்டு அவர்களும் ஜட்டை போட்டுக்கிறார்கள். தசரதர் பெற்றது 4 புள்ள, 4 பேரும் ராஜ்யகுமாரர்கள். கடைசியில் பார்த்தா 4 பேரும் தலைக்கு ஜட்டையை போட்டுன்னு மர உரி உடுத்திண்டு காட்டில் இருக்கார்கள். எப்படி கதை மாறி எடுத்து பாருங்கோ. ஒரு துஷ்ட சங்கம் ஒரே ஒரு நாள் கைகேயிக்கு நடந்தது. அந்த துஷ்ட சங்கம் எப்படி கதையே திருப்பி போட்டுடுது. அப்புறம் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது இந்த கங்கை கரையை கடந்தார் ராமர். அதுக்கப்புறம் எப்படி போனார்னு எனக்கு தெரியலங்கிறான். கங்கை கரையை கடக்கிறான். கங்கை கரையை கடந்து அந்த பக்கம் போய் 4 பேர் இடத்துல விசாரித்து பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போகிறார்கள். பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போனால் பரத்வாஜர் கேட்டுடுறார், எதுக்கு இவ்வளோ பெரிய சைன்யத்தை கூட்டின்னு வந்திருக்கார், ராமரை அடிக்கிறதுக்கான்னு கேட்குறார். தூக்கி வாரி போடுறது பரதனுக்கு. சுவாமின்னே நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, ராமரை திருப்பி அழைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய சைன்யத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே பரத்வாஜர் இன்றைக்கி ராத்திரி இங்கே இருந்துட்டு போ அப்படிங்கிறார். அன்றைக்கி ராத்திரி பார்த்தா தன்னுடைய தபஸுனால ஸ்வர்க்கத்தையே கீழே கூட்டுன்னு வந்துவிட்டார். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஸ்வர்க்க சுக்கத்தை கொடுக்குறார். பெரிய பெரிய அரண்மனை வந்துடுத்து. அந்த ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய திலோத்தம எல்லாரும் கீழே வந்துட்டா. திலோத்தம ஊர்வசின்னு சொல்லும் போது எனக்கு இனிமேல் நவதிருப்பதி தான் ஞாபகம் வர போகிறது. பாதி கோவிலில் பார்த்தா அவள் தான் சத்திரசாமராதி உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. திலோத்தம ஊர்வசிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் கீழே வந்தா எடுத்து ஜனங்கள் ஒரு நிமிஷம் மறந்து போய் அந்த ஸ்வர்க்க சுகத்தில் ஈடுபட்டு எதற்காக வந்தோம் என்ன வந்தோம் எல்லாம் மறந்துடுறா. அந்த சுகத்தையே அப்படியே அனுபவிச்சுருக்கா. பரதனுக்கு அது மாதிரி ஒரு பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கார். அரண்மனை கட்டி வச்சிருக்காருனா தன்னுடைய தபஸில் அப்படி ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். இதே மாதிரி கதைகள் நிறையா இருக்குது. இது ஏதோ 1,00,000 வருஷம் முன்னாடி நடந்தது தானே. சில நூற்றாண்டுகள் முன்னாடியே இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. சில நூற்றாண்டுகள் முன்னாடி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்குள்ளே யார் வந்தாலும் சாப்பிடாமல் போகக்கூடாது. எல்லாருக்கும் விதவிதமான விருந்தோம்பல். சிவாஜின்னு ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும். சத்ரபதி சிவாஜி பெரிய ராஜா. நம்மலாம் இன்னும் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கோம்னா அதற்கு ஒரே காரணம் இல்லை, ஒரு முதன்மையான காரணம் சிவாஜி. சிவாஜி இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இருக்க மாதிரி இருக்கவே முடியாது. சிவாஜி மகாராஜ் வெளிநாட்டிலேருந்து வந்த அரசர்களோட சண்டை போடுறார். இப்படி தான் நான் இப்போ பொது வெளியில் சொல்லணும், இவ்வளோ சொன்னால் தான் சேஃப் எனக்கும். வெளிநாட்டிலேருந்து நிறைய அரசர்கள்லாம் வரார்கள் இல்லையா, அவர்களோட யுத்தம் புரிந்து சிவாஜியால் ஜெயிக்கவே முடியல. ஓரளவில் அவனுடைய படையை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிடுறார்கள். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட ஒரு சின்ன ஒரு 300 பேரோட எப்படியோ தப்பிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே போயிடுறான் சிவாஜி. ஊருக்குள்ளே போனால் அந்த ஊரில் ஒரு நதி ஓடின்னு இருக்கு. இந்திராயணின்னு பேர் அந்த நதிக்கு, இன்றைக்கும் இருக்கு.
அந்த இந்திராயணி நதி கரையில் உட்காந்துட்டு சிவாஜியால் தாங்கிக்கவே முடியல. நம்ம தர்மத்துக்காக அறத்துக்கு தானே நம்ம வந்து யுத்தம் செய்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எதனால நம்மளால் ஜெயிக்கவே முடியல? நம்மளுடைய கோவில்கள்லேருந்து நம்மளுடைய ஜனங்கள்லேருந்து எல்லாரும் சூறையாடப்படுகிறார்களே, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தெய்வத்துக்கு பொறுக்கிறது அப்படின்னு சிவாஜி தன்னை மீறி ஓன்னு அழுதுடுறான். அப்படியே இருக்கும்பொழுது பார்த்தா அந்த நதியில் சிவாஜி உக்காந்துட்டே இருக்கான். அவன் முன்னாடி ஒரு இலை மிதந்து 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 வருது. அந்த இலை மிதந்து வருது. அந்த இலை கரெக்டாக அந்த கரண்ட்டு சிவாஜி கிட்ட கொண்டு வந்து விடுறது அந்த ஒரு இலையை. அந்த இலையை எடுத்து படித்து பார்த்தான். அந்த இலையில் எதுக்கு நுபேக்ஷி கதா ராமதாசாபிமானி அப்படின்னு எழுதியிருக்கு. சிவாஜி என்ன கேட்குறான்? தெய்வத்தை பார்த்து உனக்கு எப்படி பொறுக்கிறது? என்னை நீ கை விட்டுட்டியே, என்னை நீ கை விடலாமா அப்படின்னு கேட்குறானோனோ அதில் வருது, ராமன் தன்னுடைய தாசர்களை கைவிடுவதே இல்லை அப்படின்னு வருது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராமதாசன் தன்னுடைய அடியார்களை கைவிடுவதே இல்லைன்னு ரெண்டாவது அர்த்தம். சிவாஜிக்கு இது என்னது, நம்ம மனசுனால பிரார்த்தனை பண்ணுறத யாரோ படித்து வச்சுன்னு புரிஞ்சுனா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அடுத்த இலை வருது, அடுத்த இலை வருது, அடுத்த இலை வருது. அகல்யை காத்த அந்த புனிதன் உன்னையும் காப்பான், தன்னுடைய தாசர்களை ராமன் கைவிடுவதில்லை அப்படின்னு வருது. சிவாஜிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. முழு ராமகதை வருது. அதில் ஒரு இலையாக சேகரித்து 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 எந்த இடத்துலேருந்து இதெல்லாம் வருதுன்னு போனால் கட்ட குள்ளமாக ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கார். கௌப்பீனம் கோமணம் ஒண்டி கட்டிண்டு, பெரிய தாடி, பெரிய குடுமி, சின்னதாக ஒரு கட்டை ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கார். யோக தண்டம்னு பேர். நீங்கள் ரிஷிகள்லாம் பார்த்தா இருக்கும், இப்படி வச்சுட்டு இருப்பார்கள். இது ஒரு பெரிய ஆசனம். இது பெரிய ஆசனம். நம்மளுடைய பிராணன் சீராக போகிறதுக்கு யோகிகள் கண்டுபிடித்த ஒரு வழி இது. அதனால தான் கையை இப்படி வச்சுட்டு இருப்பார்கள். கையை இப்படி வச்சுட்டு இருப்பா யோகிகள்லாம். இப்படி இருக்கிறதே ஒரு ஆசனம். நம்மளுக்கு எடகலை பிங்கலைன்னு ரெண்டு நாடி வழியாக பிராணன் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ரெண்டு பிராணன் வழியாக சஞ்சாரம் பண்ணும்பொழுது எடகலை வழியாக நமக்கு சஞ்சாரம் பண்ணும்போது, தட் இஸ் இந்த வழியாக பிராணன் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் நன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையா நெகட்டிவாக தாட்ஸ் வரும். நம்ம எப்போ மனசு உடஞ்சி போய் உக்காந்துட்டு இருக்கோமோ அப்போ உங்கள் பிராணனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எடகலையில் போயின்னு இருக்கும், இந்த பக்கம் போயின்னு இருக்கும். சில நேரம் நம்மளே அறியாமல் நம்ம வேணால் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஸ்தோத்திரம் படிக்க ஆரம்பிப்போம், இல்லாட்டி நாமா சொல்ல ஆரம்பிப்போம். யூடியூப்பில் எப்பயுமே அக்கப்போர் பார்க்கக்கூடிய நாம் பகவத் விஷயத்தில் ஏதாவது ஒன்று கேட்கலாமான்னு தோணும் இல்லையா? அந்த சமயம்னா பாருங்கோ, இந்த பக்கமாக உங்களுக்கு பிராணன் போயின்னு இருக்கும், பிங்கலையில். எப்பொழுதுமே பிராணன் பிங்கலையிலேயே போயின்னு இருக்கணும். யோகிகள் பலவிதமான யோகாசனத்தில் உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த வழியாக பிராணனை முழுக்க நிறுத்தி முழுக்க இந்த வழியாகவே போக வைப்பார்கள். இந்த வழியாக பிராணன் போகும்போது தான் நம்ம இன்னும் பிரிஸ்காக இருப்போம், ஒழுங்காக காரியம் பண்ண ஆரம்பிப்போம், நம்மளுடைய நலனுக்காக காரியம் பண்ண ஆரம்பிப்போம். அதற்கு இந்த ஒரு யோக தண்டத்தில் இப்படி கை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வழியாகவே பிராணன் போயிட்டு இருக்கோம். இது யோகா, இது தனி சப்ஜெக்ட். இந்த யோக தண்டம் கையில் வச்சுட்டுருக்கார், அதுக்காக போயிடுது எனக்கு விஷயம். யோக தண்டத்தை வச்சுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கார். உட்கார்ந்த உடனே சூரியனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி இருக்கு, அவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கார். பரதன் பார்த்தான், விழுந்து சேவிச்சான். விழுந்து சேவிச்ச உடனே கை கூச்சுன்னா சுவாமின் வந்து அப்படின்னா அவர் சொன்னார், என் பேர் தான் சமர்த்த ராமதாஸ் அப்படின்னார். சமர்த்த ராமதாஸோடைய தர்ஷனம் எனக்கு கிடச்சிருக்கா. கன்னத்தில் போட்டுன்னா, தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டத்தை கீழே வச்சான், மேல் கவச்சத்தைனா கலைச்சுன்னா, விழுந்து சேவிச்சுன்னா நீ யாருப்பா அப்படின்னார். நான் தான் சிவாஜி அப்படின்னா. உடனே சிவாஜியை பார்த்து சொன்னார், நீ வந்து இனிமே எப்போல்லாம் சண்டைக்கு போறியோ அப்போனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ, நீ எப்போ கஷ்டப்பட்டாலும் என்னை ஒரு வாட்டி நினச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். அன்னிலேருந்து சிவாஜிக்கும் சமர்த்தருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இந்த கதையை சொல்லிட்டா இன்னும் 2 மணி நேரம் நன்னா இருக்கும் கதை. சிவாஜியினுடைய யுத்தம், அவனுக்கு இருந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குரு பக்தி, சிவாஜியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், சமர்த்தரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம்.
அவ்வளோ பெரிய காரியங்கள். நான் தான் சொன்னேனே, நம்மலாம் இன்னும் நாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சமர்த்தர் தான், சிவாஜி தான். ஒரு சமயம் சிவாஜி கோட்டையை போய் தாக்குறான். கோட்டையை போய் பலவாட்டி தாக்கிடுறான். அவனுக்கு ஜெயமே கிடைக்க மாட்டேங்கிறது. மனசு உடஞ்சி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மாறு வேஷத்தில் போய் தங்கிடுறான். அவனுடைய கூட்டாளிகள் சில பேர் ஒண்டி மாறு வேஷத்தில் போய் தங்கும்பொழுது அவன் நினச்சிக்கிறான், குருநாதர் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாரே, எனக்கு வெற்றியே கிடைக்கலையே குருநாதா அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பாட்டி வீட்டில் தான் தங்குறான். அந்த பாட்டி சாதம் அன்னம் பரிமாறி இப்போ குழம்போ ரசமோ ஏதோ ஒன்று ஊற்ற போகிறா. அன்னம் பரிமாறின உடனே சிவாஜி என்ன பண்ணுறான், அந்த அன்னத்தில் போய் கை வச்சுடுறான். நான் நடுவில் போய் கை வைக்கிறான். நடுவில் போய் கை வச்சோடனே சுட்டுடுறது, கையை உஃப்ங்கிறான். உடனே அந்த பாட்டி சொல்கிறேன், என்ன உனக்கு இது தெரிய வேண்டாமா, எப்பயுமே நடுவில் போய் உடனே கை வச்சிடக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய அன்னத்தைனா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரணும். சுற்றி இருக்கக்கூடிய அன்னங்கள்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதற்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய அன்னமும் அந்த உஷ்ணம் அந்த சூடு விட்டுருக்கும். அதற்கப்புறம் நடுவில் நம்ம கையை வச்சு சாப்பிடணும் அப்படின்ன உடனே ஜெய் ஜெய் மகாவீர் சமர்த் அப்படின்னு நானாம். ஏன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுத்து. கோட்டையை போய் அவன் தாக்கின்னு இருந்தான். அவனுக்கு சமர்த்தர் பதில் சொல்லிட்டார், கோட்டையை போய் முதல்ல தாக்காத, கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்கிண்டே வா, கடைசியாக நீ போய் கோட்டையை தாக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பதில் கிடச்சுடுத்து. அதே மாதிரியே பண்ணான், ஜெயிச்சுட்டான். எல்லாருக்கும் புரியறதா இல்லையா கதை? உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியறதா இல்லையானே தெரியல. இந்த கதை புரிஞ்சுதா இல்லையா சமர்த்தருது? இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கார் சமர்த்தரும் சிவாஜியும். ஒரு சமயம் சமர்த்தரை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரான் சிவாஜி. சமர்த்தரை சேவிக்கணும்னு வரும்பொழுது சமர்த்தரை சேவிக்கிறான். சமர்த்தர் சொல்கிறான், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறார். சரின்னு சிவாஜி உக்காந்துக்கிறான். படைகள்லாம் எங்கன்னு கேட்குறார் சமர்த்தர். அவெல்லாம் பக்கத்து ஊரில் நிறுத்தி வச்சுருக்கேன், ஒரு 10,000 யானை வந்திருக்கு, 10,000 குதிரை வந்திருக்குன்னு கணக்கு சொல்கிறான். எல்லாரையும் சாப்பிட சொல்லலாமே அப்படிங்கிறார் சமர்த்தர். சிவாஜி சொன்னால் அந்த படைகள் ரொம்ப பெருசு, எப்படி அவர்கள் இல்லை எல்லாரையும் சாப்பிட சொல்லு அப்படிங்கிறான். உடனே சிவாஜி மகாராஜ் போனார். போய் எல்லா படையும் திரட்டின்னு வந்து சமர்த்தருடைய ஆசிரமம் வாசல்லேருந்து எல்லாம் வரிசையாக உக்காந்துட்டான். இப்போ என்ன, அவரோ சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கார், என்ன பண்ணுவார்? சிவாஜிக்கு கை கால்லாம் நடுங்கிறது. குருநாதருக்கு நம்ம ஏதாவது சமம் பண்ணிட்டோமோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. அப்போது சமர்த்தருக்கு ஒரு சிஷ்யன் ஒருத்தன் உண்டு, கல்யாண கோஸ்வாமின்னு பேர். கல்யாணம் அப்படின்னார். அடியேன் அப்படின்னா உள்ளேருந்து எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னார். கல்யாணம் உள்ளே போனோம். உள்ளே போய் எங்கே வந்து மடப்பள்ளி, அதாவது எங்கே வந்து கிச்சனுக்குள்ளே போனான். கிச்சனுக்குள்ளேருந்து ஒரு பாத்திரம் நிறைய எடுத்துன்னு வந்து பரிமாற ஆரம்பிக்கிறான். அது முடிஞ்சதுக்கு வந்து திருப்பி போனால் எவ்வளவு எடுத்தானோ அவ்வளோ திருப்பி வந்துருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு சிவாஜியினுடைய மொத்த சைன்யத்துக்கும் சமர்த்தர் படி அளந்தாராம். சமர்த்தர் எப்படி அன்னைக்கு தன்னுடைய யோக பலத்தினால படி அளந்தாரோ அதே மாதிரியே இங்கே பரத்வாஜ மகரிஷியும் பரதனுடைய மொத்த சைன்யத்துக்கு படி அளக்கிறார். படி அளந்து பரதனுக்கு ஒரு பெரிய ஒரு அரண்மனையே ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அரண்மனைக்குள்ளே பரதன் போகிறான். பரதன் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக பரதனுக்கு இது நம்ம வந்து சித்திரக்கூட்டத்தில் இருக்கோம், இல்லை பிரயாக்ராஜில் இருக்கோம், நமக்கு பரத்வாஜர் இப்படி ஒரு அரண்மனையை கொடுத்துருக்கார், இங்கே இருக்கக்கூடிய ஆசனத்தில் உட்கார வேண்டியது நாம் அப்படிங்கிறதெல்லாம் போக நம்ம அயோத்தியிலேயே இருக்கோம் அப்படின்னு தோணி, இது ராமர் ராஜ்யம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு தோணி, அந்த ஆசனத்தில் ராமரே உட்காந்துருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பரதன் போய் அவன் மேலே நிறையா பேர் பூ மலர்கள்னால் தூவுகிறார்கள். அதை எல்லாத்தையும் பரதன் எடுத்துன்னு வந்து பரதனும் சத்ருக்னனும் ராத்திரி முழுக்க அந்த ஆசனத்தில் கொஞ்சம் பூக்கள்னால் தூவி 2 பேரும் சத்திரசாமராதிகள் போட்டுட்டு இருந்தார்களாம். ராத்திரி முழுக்க ஆசனம் பூஜையாமாச ராமாய அபிப்ரணம்யச்ச வாலவ்யஜனமாதாய ஞஷீதன் சச்சிவாசனே. ராத்திரி முழுக்க இப்படியே போச்சான். அடுத்த நாள் கார்த்தால பிறந்தது. அந்த சொர்க்கலோகத்துலேருந்து வந்தது எல்லாம் திருப்பி கிளம்பிடுது.
ஜனங்களுக்குன்னா சப்புன்னு போயிடுத்து. யாரெல்லாம் பஞ்ச மெத்தையில் படுத்துட்டு திடீர்னு பார்த்தா கீழே விழாரு. எண்ணெய் போட்டு யாருக்கெல்லாம் அழகாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தார்களோ அவர்கள்லாம் திடீர்னு எண்ணெயோடய நின்றுருக்கா. யார் மசாஜ் பண்ணாலோ அவெல்லாம் கிளம்பி போயிடுறான். ஜனங்களுக்கெல்லாம் சப்புன்னு இருக்கு. பரத்வாஜர் பரதனையும் சத்ருக்னையும் காணுமே அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அரண்மனையில் இவர்கள் 2 பேரும் அந்த ஆசனத்துக்கு போட்டுருக்கார்களாம். பரத்வாஜர் பரதனுடைய கண்ணினால் பார்க்கும்பொழுது அங்கே ராமரே இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சுதான். சந்தோஷப்பட்டார் பரத்வாஜர். உடனே பரதனை அழைச்சி, இங்கே பக்கத்தில் சித்திரக்கூட்டம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் மலை அடிவாரத்தில் ராமன் இருக்கான், நீ கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்கிறார். சந்தோஷப்பட்டான் பரதன். இதற்கு மேலே அவனால் தாங்க முடியல. அதனால ஜனங்கள் எல்லாரையும் பின்னாடி வர சொல்லி இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். யமுனை கரையை தாண்டி சித்திரக்கூட்டத்துக்குள்ளே ஓடுறான். ஓடும்பொழுது சொல்கிறான் பரதன் சத்ருக்னன் கிட்ட, எனக்கு மனசில் சாந்தியே இல்லை சத்ருக்னா, சாந்தியே இல்லை. நமே சாந்திர் பவிஷ்யதி. ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா புரிஞ்சுக்கல பரவாயில்ல, கௌசல்யா புரிஞ்சுக்கல பரவாயில்ல, ஏழை ஏதலன் கீழ்மகனாக இருக்கக்கூடிய குஹன் புரிஞ்சுக்கல பரவாயில்ல, பரத்வாஜருமே புரிஞ்சுக்கலையே. என்ன எப்படி இவாலாம் புரிஞ்சுக்கலையோ அதே மாதிரி ராமபிரானும் ஒரு கால் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா, ராமபிரானும் என்னை பார்த்து என்னடா பரதா என்கிட்டேருந்து ராஜ்யத்தை பிடிங்கின்ட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா நான் மூஞ்சியை எங்கே வச்சுப்பேன்? நமே சாந்திர் பவிஷ்யதி. எனக்கு சாந்தியே இல்லை, எனக்கு சாந்தியே இல்லை அப்படின்னு அழுதுண்டே வரான். ந மந்தராயாக நமாதுரஸ்யாக தோஷோன ராஜ்யா நது ராகவசிய. யார் மேலே தப்பு சத்ருக்னா அப்படின்னு கேட்கிறான். சத்ருக்னன் சொல்கிறான், ந மந்தராயாக, மந்தர கூனி மேலே தான் தப்பு. அவளால் தான் இந்த இப்படி ராமர் காட்டுக்கு போகிற மாதிரி நேர்ந்து கொடுத்து. பரதன் சொன்னான், கூனி மேலே தப்பு கிடையாது, அவோ தன்னுடைய எஜமான விசுவாசத்தை காண்பிச்சா அவளை போய் ஏன் நீ சொல்கிற? அப்போனா கைகேயி மேலே தான் தப்பு. கைகேயி மேலேயும் தப்பு கிடையாது. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல சொத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எந்த அம்மா நினைக்க மாட்டா. கைகேயி மேலேயும் தப்பு கிடையாது. தோஷோன ராஜ்யா, அப்பா மேலே தான் தப்பு. அப்பாவுக்கு தானே புத்தி கெட்டு போய் கைகேயி சொன்னதெல்லாம் கேட்டார். அப்பா மேலே தப்பு கிடையாது. சத்தியத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய தசரதர் சத்தியத்துக்காக ராமரை காட்டுக்கு போகணும்னு சொன்னது தப்பு கிடையாது. அப்பா மேலேயும் தப்பு கிடையாது. அப்போ ராமன் மேலே தான் தப்பு. அப்பா காட்டுக்கு போகணும்னு சொன்னால் ராமருக்கு புத்தி எங்கே போச்சு? இந்த ராஜ்யம் என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். போடா, அப்பா சொன்னால் உயிரையே கொடுக்கக்கூடியவன் ராஜ்யத்தை கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. சத்ருக்னா நான் சொல்கிறேன், ந மந்தராயாக கூனி மேலே தப்பு கிடையாது, கைகேயி மேலே தப்பு கிடையாது, அப்பா மேலே தப்பு கிடையாது, அண்ணா மேலும் தப்பு கிடையாது. மத்பாபம் ஏவாத்திர மினிமித்தமா சீத். பரதன்னு ஒருத்தன் பிறந்தது தான் தப்பு. பரதன் அப்படின்னு ஒருத்தன் பிறக்கலன்னு வச்சுக்கோ, இத்தனை நேரத்துக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் தலையில் அடிச்சுக்கிறான் பரதன். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பாதைகள்லாம் தெரியறது. இந்த பாதைகள்லாம் லக்ஷ்மணன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு கொடி ஒன்று தெரியறது. அந்த கொடி தான் இந்த இவர்கள் தங்கக்கூடிய குட்டீரம். லக்ஷ்மணன் தான் இது மாதிரி கொடி பண்ணியிருப்பான். சீதை எங்கேயாவது வெளில கிளம்பி போனால் சீதைக்கு தான் இருக்கக்கூடிய இடத்த காண்பிக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் தான் இப்படி கொடியை அமைச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த வழியாகவே போனால் ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளையில் 2 கோதண்டம் தொங்கின்னு இருக்கான். இங்கே தான் ராமர் இருக்கார் அப்படின்னு நினச்சின்னு ஓடினான் பரதன். போனால் வாசலில் ஒரு தர்பையை கீழே போட்டு தர்பாசனத்தில் பிரபு உட்காந்துருக்கார். ஒரு பக்கம் பார்த்தா சீதை நின்றுருக்கான், இன்னொரு பக்கம் லக்ஷ்மணன் நின்றுருக்கான். ஹா பிரபோ அப்படின்னு கத்தின்னு ஓடுறான் பரதன். போயிட்டே இருக்கும் பொழுது பரதன் ஒரு அளவுக்கு மேலே முடியாமல், இப்படி இந்த பிரபு இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக நான் ஆயிட்டேனே அப்படின்னு நினச்சேன்னு பரதன் விழ போகும்பொழுது ராமபிரான் பார்த்தார். அங்கேருந்து அவரும் ஜில்லுன்னு எழுந்துட்டார், ஓடி போனார். பரதன் கீழே விழுறதுக்கு முன்னாடி பரதனை பிடிச்சுட்டார். பரதனும் ராமரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் லக்ஷ்மணன் வரான், இந்த பக்கம் பரதன் வரான். 4 பேரும் சேர்ந்து கட்டிக்கிறார்கள் ஒருத்தரோட ஒருத்தர். ஸ்ரீ குருஜி அழகாக சொல்லுவார், ஒரு சின்ன ஒரு சொத்து இருக்கும். அந்த அப்பா போகிறதுக்கு முன்னாடி அந்த சொத்து இன்னாருக்குன்னு எழுதி வைக்காமல் போயிருப்பான். அவனுக்கு 4 புள்ள இருக்கும். என்ன ஆகிடும்னா சொத்து ஒந்து அப்படின்னு இந்த 4 புள்ளையும் அடிச்சுக்கிண்டு நடு ரோட்டில் நிற்கும் இந்த பிள்ளைகள்லாம். அந்த சொத்து நன்னா இருக்கும். இது என்ன ஆயிடுத்து ராமாயணத்தில் அப்படின்னா, ஒரு சின்ன சொத்து கிடையாது, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை
ஒரு புள்ள என்ன சொல்கிறான், எனக்கு வேண்டான்னு தட்டி அடிக்கிறான். இன்னொரு புள்ள சொல்கிறான், எனக்கு வேண்டான்னு இன்னொரு பிள்ளைக்கு தட்டி அடிக்கிறான். இப்போ அந்த சொத்து நடு ரோட்டில் நின்றுருக்கு. இந்த 4 குழந்தைகளும் ஒருத்தரோட ஒருத்தர் எந்த கவலையும் இல்லாமல் கட்டின்னு இருக்காளே, இதுதான் ராமாயணம் காண்பிக்கக்கூடிய ஐடியல் சொசைட்டி அப்படிம்பார் ஸ்ரீ குருஜி. ராமபிரான் பரதன் வந்ததும் வராததுமா நிறைய ராஜ்ய தர்மங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ண பிறகு பரதனை பார்த்து, நீ ஏன் இப்படி வந்துட்ட, அப்பாவை காணுமே அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்கிறான் பரதன், துவயா விஹீனஹா தவசோகருக்னஹா துவாம் சம்ஸ்மரன் அஸ்தமித பிதாத்தே. ஒன்னையே நினச்சி உன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல், உன்னுடைய பிரிவாற்றாமை என்கின்ற ஒரு பெரிய அக்னி தசரதங்கிற சூரியனையே சுட்டுடுத்து தசரதர் அஸ்தமிச்சுட்டார்ன உடனே ஓன்னு அழறார் பிரபு. அவருடைய பிராணனே அவள் அப்பா தானே. இந்த 14 வருஷ காலங்களாக இருக்கட்டும், எதுவுமே ராமருக்கு அவள் அப்பா தான். அப்பா, நான் 14 வருஷம் முடித்து வரேன்னு சொன்னேனேப்பா, நீ என்னமா கிளம்பலாம்னு ஓன்னு அழறார். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்தாகினி நதியில் போய் உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே பிண்டம் தர்ப்பணம் பண்ணுறார் ராமர். அவள் அப்பாவுக்கு புண்ணாக்க பிண்டமாக பண்ணி தர்ப்பணம் பண்ணுறார். அப்போ தான் கௌசல்யா தேவி வரா. கௌசல்யை சுமித்ரை எல்லாரும் வரக்கூடிய சமயத்தில் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். வந்த உடனே கௌசல்யா முதல்ல ராமருடைய தலையை அப்படி தடவி பார்க்கறாளாம். இந்த முடியை எவ்வளோ வாட்டி நான் பின்னி விட்டுருப்பேன், எவ்வளோ வாட்டி தேய்ச்சி விட்டுருப்பேன், சாம்பிராணி எவ்வளோ வாட்டி காண்பிச்சிருப்பேன், இதை போய் இப்படி ஜடை போட்டுன்ட்டேடா ராமா அப்படின்னு அழறா. கௌசல்யா பார்க்கறா. எப்போ புண்ணாக்க பிண்டமாக கொடுக்குறானோ, சுமித்ர கிட்ட சொல்கிறான், நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு அதுதான் கொடுக்கணும். எப்போ தசரதற்கு உன் பிள்ளையும் என் பிள்ளையும் புண்ணாக்க பிண்டமாக கொடுக்குறார்களோ தெரிஞ்சுக்கோ சுமித்ர, நம்ம குழந்தைகள் காட்டில் புண்ணாக்கு தான் தின்னுருக்கு அப்படின்னு எல்லாம் ஓன்னு அழறா. அந்த நாள் கழிஞ்சுது. அடுத்த நாள் பரதன் ராமர்கிட்ட பேச ஆரம்பித்தா, நீங்கள் ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு ஆரம்பித்தான். 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. நீ ராஜ்யத்தை எடுத்துக்கணும், அம்மா தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, ராஜ்யம் ஒன்று தான் அப்படின்ன உடனே ராமபிரான் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, ராஜ்யம் உனக்கு தான், அப்பா சொன்னபடி தான் நம்ம கேட்கணும். பரதன் உடனே தலையில் அடிச்சுக்கிறான். அப்பா தெரியாதனமாக இப்படி பண்ணிட்டா, அப்பாவுக்கு இதில் இஷ்டம் இருந்தது அப்படின்னா அப்பா ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய உயிரை விட்டுருக்க மாட்டார். எப்போ தன்னுடைய உயிரை விட்டாரோ அதுலேயே அவருக்கு இது இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்து ராமர் சொல்கிறார், அவருக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் நடக்கணும். அவர் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கார், எனக்கு காட்டை கொடுத்துருக்கார், நான் காட்டில் தான் இருப்பேன், நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன், நீ அதை தெரிஞ்சுக்கோ. அப்பா ரொம்ப புத்திசாலி, அவர் அளவுக்கு நாம் புத்திசாலி கிடையாது. அதனால் அப்பா என்ன பண்ணியிருக்கார், மொத்த ராஜ்யத்தையும் அவரே ஆண்டார். அந்த ராஜ்யத்தை பை 2 2ஆக வகுத்து காட்டு ராஜ்யத்தை எனக்கும் நாடு ராஜ்யத்தை உனக்கும் கொடுத்துருக்கார். உனக்கு சத்ருக்னன்னு ஒரு மந்திரி இருக்கா மாதிரி எனக்கு லக்ஷ்மணன்னு ஒரு மந்திரி இருக்கான். உனக்கு வெண்கொற்ற கொடை கீழே நீ உட்காந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஆலமரம் இருக்குது, இந்த ஆலமரத்துக்கு கீழே நான் உட்காந்துக்கிறேன். உனக்கு பிரஜைகளாக நாட்டு மக்கள்கள் இருக்கார்கள், எனக்கு பிரஜைகளாக இங்கே இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கார. நீயும் ஒரு ராஜா, நானும் ஒரு ராஜா, கவலைப்படாத, நீ திரும்பி போனே. யார் சொல்லுவா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில்? சொல்லுங்கோ, இப்படி யாருக்காவது பேச தோணுமா? சொல்லி கொடுத்தா கூட இப்படி பேச முடியாது. இப்போ நிறையா சொல்கிறாலே பாசிட்டிவ் திங்கிங், எதையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கணும் அப்படின்னு இப்போ நிறையா சொல்கிறாலே. இது மாதிரி ஒரு கண்ணோட்டம் யாருக்காவது வருமா? பரதன் தலையில் அடிச்சுன்னா கிடையவே கிடையாது. இப்போ அப்பா சொன்னபடி நடக்கணும், அவ்வளோதானே. இப்போ நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்பா ஆசைப்பட்டு ராஜ்யத்தை கைகையம்மா கொடுத்தா, கைகையம்மா எனக்கு கொடுத்துட்டா. நான் என்ன பண்ணேன், அந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இப்போ அப்பா சொன்னதுக்கு ஏற்க ராஜ்யத்தை நான் வாங்கிட்டேன், அப்பா வார்த்தையை மீறலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ராமர் சொன்னார், அப்படி கிடையாது, இது என்ன, இது சீட் பண்ணுறியா? அதை என்ன அப்பா வித்துட்டாடா பரதா, என்னை நீ திருப்பி கேட்காத. எதுக்கு வித்தா, எந்த விலைக்கு வித்தா அப்படின்னு கேட்குறியா? சத்தியத்துக்காக என்னை வித்துட்டா அப்பா. நான் 14 வருஷ காலங்கள் காட்டில் தான் இருப்பேன். விற்கப்பட்ட பொருளை திருப்பி நம்மளால் வாங்க முடியாது. 14 வருஷம் காட்டு வாசத்தை முடிச்சுட்டு நான் நாட்டுக்கு வரேன் அப்படிங்கிறார் பிரபு. பரதன் கேட்கவே மாட்டேங்கிறான்.
நடுவில் ஜாபாலின்னு ஒரு ரிஷி இருக்கார், அவர் எழுந்து பேச ஆரம்பித்தார். நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சுட்டார். அவர் நாஸ்திகம் பேசி சத்தியம்னு ஒன்று கிடையாது, தர்மம்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் அப்படின்னு நாஸ்திகம் பேசி, அதனால ராமா நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ராமபிரான் கண்டிக்கிறார். சத்தியம் தர்மம்லாம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் சத்தியம். இவர் சொன்னார் அவர் சொன்னார்ங்கிறதுக்காக நான் நம்பணும் அப்படின்னு இல்லை. என்னுடைய வாழ்க்கையே எப்படி அமைஞ்சிருக்கு? ஒரு ரிஷி வந்தார், அந்த ரிஷி ஒரு யாகம் பண்ணார், யாகத்துலேருந்து திவ்யமாக ஒரு புருஷன் கிளம்பினானே, அவன் பாயசத்தை கொடுத்தானே, அந்த பாயசத்தை சாப்பிட்டு எங்கள் அம்மாக்கள் எல்லாரும் கர்ப்பம் தரிச்சாலே அப்போ இது எல்லாமே சத்தியம்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு கண்டிக்கிறார். வசிஷ்டர் பேச ஆரம்பித்தார். வசிஷ்டர் முதல்ல சொன்னார், முதல்ல நான் சொல்லுறத நீ கேட்டே ஆகணும் ராமா அப்படின்னார். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, நான் தான் உன்னுடைய குரு, என் வார்த்தையில் உனக்கு விசுவாசம் இருக்கணும். அதுலேயும் நான் உனக்கு ஒண்டி குரு கிடையாது, உன் வம்சத்துக்கே நான் தான் குரு, அதனால நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். வம்சத்துக்குன்னு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா, மூத்த புத்திரன் தான் ராஜா அப்படின்னு இந்த வம்சத்தில் வாழையடி வாழையா ஒன்றுத்தை பின்பற்றின்னு வந்துட்டு இருக்கும் போது அதை நம்ம மீறக்கூடாது. இப்போ நீ கேட்ப, அப்பா ராஜா ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரேன்னு நீ கேட்ப. இப்போ ரெண்டு தர்மம் ஒன்னோட ஒன்று மோதுறது, இதற்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். நம்ம எதையோ தர்ம சங்கடம்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்லுறதுலாம் தர்ம சங்கடம் கிடையவே கிடையாது. தர்ம சங்கடம்னா ரெண்டு தர்மம் இருக்கணும், ரெண்டு தர்மமும் ஒன்னோட ஒன்று எதிர்மறையாக வந்து மோதனம். இப்போ வசிஷ்டர் சொல்கிறார், ஒரு தர்ம சங்கடம். உங்கள் அப்பா சொன்னதை பின்பற்றணுமா, வாழையடி வாழையா உன் குலத்தில் வந்த பெரியவர்கள் சொன்னதெல்லாம் பின்பற்றணுமான்னு கேட்டனா, என்னுடைய அபிப்பிராயத்தில் உன் குலத்தில் என்ன வந்திருக்கோ அதுதான் பின்பற்றணும். மேலும் நான் உன்னுடைய ஆச்சாரியன், உன்னுடைய குரு சொல்கிறேன், உன்னுடைய குருவான நான் சொல்கிறேன், நீ திருப்பி வந்துரு ஊருக்கு, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ. அப்போ தான் இந்த வாழையடி வாழையாக வரக்கூடிய தர்மம் அடிபடாமல் இருக்கும்னு உடனே பிரபு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவார். ராமர் சொன்னார், இது நீங்கள் உங்களுக்கு அன்னிக்கே தெரியுமே, நீங்கள் அன்னிக்கே சொல்லியிருக்கலாமே. எப்போ அன்னிக்கு நீங்கள் சொல்லாமல் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீர்களோ, நீங்கள் தர்மத்தின் பேர் பேசலை, என் மேலே இருக்கக்கூடிய பிரேமையின் பால் பேசுகிறேன். இப்படி பேசணும்னு உங்களுக்கு இஷ்டம் கிடையாது, என்னை இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு உங்களால் முடியல, எப்படியாவது எதையாவது சொல்லி ராமனை கூட்டுன்னு போயிட மாட்டோமான்னு நீங்கள் பேசுகிறேன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து, கவலைப்படாதீங்கோ, நான் 14 வருஷ காலங்கள் ராஜ்யத்தில் தான் இருப்பேன். பரதன் பார்த்தான், இப்படியே பேச்சு ஓடிந்ததுன்னா நடக்காது அப்படின்னு உண்ணாவிரதமாக நான் இருக்க போகிறேன்னு உட்காந்துட்டான் பரதன். நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்தால் வாங்கோ, இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி உண்ணாவிரதமாக உட்காந்து என்னுடைய உயிரை துறப்பேன் அப்படிங்கிறான் பரதன். ராமபிரான் உடனே கொஞ்சம் ஜலத்தை ஊத்துறார். என்னை தொட்டு இந்த ஜலத்தோடு எழுந்துக்கோ, இது மாதிரி க்ஷத்ரியர்கள் உண்ணாவிரதம் பண்ணக்கூடாது, பரதா நீ திருப்பி நாட்டுக்கு போ அப்படின்ன உடனே பரதன் சொன்னால் என்னால் முடியாது, எப்படியாவது வாங்கோனாங்கிறான். ராமபிரான் கடைசியாக இன்னொரு பிரதிஜ்ஞை சொல்கிறார். லக்ஷ்மீ சந்திரா தபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேத். இந்த சந்திரன் இருக்கே, சந்திரனில் இருக்கக்கூடிய ஒளி ஒரு கால் சந்திரன் விட்டாலும் விடும், ஹிமாலயத்தில் இருக்கக்கூடிய பனியை ஒரு கால் ஹிமாலயம் விட்டாலும் விடும், சமுத்திரம் தன்னுடைய எல்லையை ஒரு கால் மீறினாலும் மீறும், ஆனால் என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை ஒரு பொழுதும் நான் மீற மாட்டேன் அப்படின்ன உடனே பரதன் கடைசியாக கேட்டான், இந்த ராஜ்யம் எப்படி ஆளுறது, என்னால் ஆள முடியாது, அதற்காவது எனக்கு ஏதாவது கொடுங்கோலேன்ன உடனே அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः. ராமபிரான் தன்னுடைய பாதுகைகளை அருளி செய்கிறார். பாதுகைனா அவர் திருவடியில் போட்டுக்கக்கூடியது. ஒரு வாட்டி பாதுகா பட்டாபிஷேகம் பெருசாக உபன்யாசம் பண்ணேன். முடித்த உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், பாதுகைன்னு நீங்களே, பாதுகனா என்னது அப்படின்னு கேட்டார். திருவடியில் போட்டுக்கிறோமே, நம்ம போட்டுன்னா சப்பல்னு சொல்லுவோம், பெரியவாழ்ந்து அப்படி சொல்லக்கூடாது, பாதுகைன்னு பேர். அது காலை காப்பாற்றக்கூடியது, அதனால அதற்கு அந்த பேர். பாதுகையை கொடுத்தார். கொடுத்துன உடனே தன்னுடைய சிரசில் தலையில் வச்சுருந்தான் பரதன். வச்சுட்டு பரதன் சொன்னால் 14 வருஷ காலங்கள் முடிஞ்சு ஒரு வினாடி கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அதற்குள்ளே நீங்கள் வரணும், இந்த ராஜ்யத்தை திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு பரதன் அந்த பக்கம் போனவுடனே பிரபு கூப்பிட்டார், பரதா அப்படின்னார். திரும்பி நான் பரதனை பார்த்து சொன்னாரே ஒரு வார்த்தை. பரதனை பார்த்து சொல்கிறார், யாராலையும் நினச்சே பார்க்க முடியாத சொல்கிறார், 14 வருஷ காலங்கள் என் மேலேயும் உன் மண்ணி மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்லு, உங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு அப்படின்னார்.
ஊர் ஜனங்கள் எல்லாம் அழுதுது. அவளுக்கெல்லாம் எப்படி விட்டு போகிறதுனே தெரியல. பரதன் சரி அப்படின்னா அங்கேருந்து கிளம்பினான் பரதன். பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போய் பின்னாடி அயோத்திக்கு போய் அயோத்தியில் இருக்க பிடிக்காமல் அயோத்தியை விட்டு ராமனோட தான் திருப்பி அயோத்திக்கு வருவேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமத்துக்கு போய் விமர்சையாக அந்த பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகா சாம்ராஜ்யமே நடக்கிறது. அந்த பாதுகைகள் தான் ராஜா ராணி. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்பொழுது ராமபிரானுக்கு சித்திரக்கூட்டம் இப்போ ரசிக்கலை. பரதன் வந்துட்டு போனதே நினைவு வருது. அதனால சித்திரக்கூட்டத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு தோணி அங்கேருந்து கிளம்புறார் ராமர். கிளம்பும் போது அத்ரி அனசூயை அப்படின்னு ஒரு ரிஷி தம்பதிகள் இருக்கா. அந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் அவர்களோட ஒரு நாள் தங்கி சீதாதேவிக்கு அந்த அனசூயை பலவிதமான திவ்ய ஆபரணங்கள், சந்தனங்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்குற அனசூயை. இப்படி கையை நீட்டினா ஆகாசத்துலேருந்து வருது. அனசூயை இது எல்லாத்தையுமே நீ உடுத்திக்கோ சீதை, மறு பேச்சு பேசாத, இதெல்லாம் உனக்கு பின்னாடி உதவும் அப்படிங்கிறா. எல்லாத்தையும் உடுத்திக்கிறா சீதை. அப்புறம் அத்ரி அனசூய ஆசிரமத்தில் இருந்து அங்கேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் அப்படிங்கிறதுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இதுதான் அரண்ய காண்டத்தோடைய ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷராமோ துர்தர்ஷ தாபசாசிரம மண்டலம் என்று ராமபிரான் ஜம் 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 ஜம்னு தண்டகாரண்யத்துக்குள்ளே போகிறார். நிறையா ரிஷிகள் பலவிதமான சாதனைகளில் ஈடுபடுறார்கள். தலகீழன்னு தபசு பண்ணிட்டு இருக்கா, அக்னிக்கு நடுலோகம் தபசு பண்ணிட்டு இருக்கா, ஜபம் பண்ணிட்டு இருக்கா, யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறா. எல்லாம் அதை விட்டுட்டு ராமரை பின்னாடி கண்ணே சிமிட்டாமல் ராமரையே பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கார்கள். கடைசியாக எல்லாரும் சரணாகதியும் பண்ணுறார்கள். ராமர் எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுறான். வீராதன்னு ஒரு அசுரன் சீதையை தூக்கிண்டு ஓடுறான். ஓடும்பொழுது பலவிதமாக ராமரும் லக்ஷ்மணரும் அம்பு மழை பொழிய சீதையை கீழே விட்டுட்டு ராமரையும் லக்ஷ்மணையும் தோள்பட்டையில் வச்சுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். சீத்தை பின்னாடி வாழ்வாள்னு கத்துறா. ராமர் எதுவும் பேசவே மாட்டேங்கிறார். லக்ஷ்மணன் அண்ணா ஏதாவது பண்ணுவோனா அப்படிங்கிறான். ராமபிரான் சொன்னாரான், சும்மாறா லக்ஷ்மணா, எந்த வழியாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கேனோ அந்த வழியாக இந்த தம்பி நம்மளுக்கு ஃப்ரீயாக சவாரி கொடுத்துட்டுருக்கான். எனக்கும் கால் ரொம்ப வலிக்கிறது, நீ சும்மா இரு அப்படின்னா. மண்ணி காட்டில் தனியாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி விளையாடாதீங்கன்னு உடனே கையில் இருக்கிற வாள் எடுத்தார். கை ரெண்டுத்தையும் வெட்டினார் ராமர். விரோதன் உடனே சொன்னால், நீங்கள் தான் ராமலக்ஷ்மணர்களான்னா தனக்கு ஏற்பட்ட சாபத்தை எல்லாத்தையும் சொல்லி, நீங்கள் என்னை தோண்டி என்னை புதைக்கணும், அப்போ தான் எனக்கு நல்ல கதி கிடைக்கும்னு உடனே ராமபிரான் மெனக்கட்டு தோண்டி அவனை புதைக்கிறார். அவனுக்கும் ஒரு நல்ல கதி கிடைக்கிறது. ஷரபங்கர்னு ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். ஷரபங்கர் ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போனோடனே ஷரபங்கர் ராமரை பார்த்துட்டே தன்னுடைய சரித்திரத்தை சமாப்தி பண்ணிக்கிறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பினா ஷரபங்கருடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் ராமபிரானை கூட்டுண்டு போய் எல்லாரும் சரணாகதி பண்ணுறா. இங்கே நிறையா அரக்கர்கள் ராட்சசர்கள் வந்து எங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு எங்களுடைய எலும்பு கூடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல துப்பியிருக்கா. அந்த பார்த்தா எலும்பு கூடு வெள்ளேர்னு ஒரு மலை மாதிரி தோற்றம் அளிக்கும்னு இந்த ரிஷிகள் எல்லாரையும் ராமரை கூட்டுண்டு போய் காண்பிச்சா. ராமரால் தாங்கிக்கவே முடியல. ரிஷிகள் எல்லாரும் சரணாகதி பண்ணி, நீ தான் என்னை காக்கணும், இந்த தண்டகாரண்யத்துக்குள்ளே எந்த அரக்கனும் இல்லாத மாதிரி நீ என்னை அனுகிரகம் பண்ணு அப்படின்னோடனே ராமபிரானுடைய கோதண்டத்தில் இருக்கக்கூடிய நான் கயிறை டங்குன்னு ஒரு சப்தத்தை கொடுத்துறான். நான் தயார் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு. ராமர் எல்லாருக்கும் அபயம் கொடுத்தார். இது என்னுடைய அடியனுடைய கைங்கரியம் அப்படின்னு எடுத்துட்டார் ராமபிரான். சுதீக்ஷ்ணர் அப்படின்னு ரிஷியோடைய ஆசிரமத்துக்கு போனார். அப்புறம் அங்கேருந்து ஒரு ரிஷி ஆசிரமத்துக்காக போய் 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 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு இப்படி கடந்து ஏறத்தாழ 13 வருஷ காலங்கள் முடிச்சிடுறார் வனவாசத்தை. திருப்பி சுதீக்ஷ்ணரை பார்க்க வர்றார். எதற்குன்னா அகஸ்தியரை பார்க்கணும்னு ஆசை இருக்கான். சுதீக்ஷ்ணர் அகஸ்தியருடைய சிஷ்யர். சுதீக்ஷ்ணருக்கும் அகஸ்தியர்கிட்ட ராமரை கூட்டுண்டு போனோம்னு ஆசையாம். இந்த கதை ஒண்டி சொல்கிறேன், இதை நல்லாயிருக்கும். புராணாந்தரங்களில் வரக்கூடிய கதை. எல்லாருக்கும் சாலக்கிராமம்னா என்னன்னு தெரியுமா? சாலக்கிராமம்னா என்னன்னு தெரியுமா? மெட்ராஸில் சொன்னேன். சாலக்கிராமம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமே, விருகம்பாக்கம் பக்கத்தில் இருக்க, அதான சாலக்கிராமம் அப்படின்னா. சாலக்கிராமம்னா சின்னதாக விஷ்ணுவினுடைய ஸ்வரூபமாக கண்டகிங்கிற நதியில் கிடைக்கக்கூடியது. அந்த சாலக்கிராமத்தை வச்சுட்டு உபாசனை பண்ணுவா. கோவில்கள்லாம் இருக்கும் சாலக்கிராமம், எல்லாருக்கும் தெரியுமா? இந்த ராமசால கிராமம், நரசிம்ம சாலக்கிராமம்னா இருக்கும், பல சாலக்கிராமங்கள் இருக்கும். சரி, சாலக்கிராமம் தெரியாதுன்னா அந்த கதை ரசிக்காது, மேலே சொல்லிட்டு போகிறேன். ராமபிரான சுதீக்ஷ்ணர் கைப்பிடிச்சு கூட்டுண்டு போகிறார்.
கூட்டுண்டு போனால் போகிற வழியில் அகஸ்தியருடைய அருமை பெருமைனா சொல்லி கூட்டுண்டு போகிறார். அகஸ்திய ஆசிரமத்துக்கு போனோடனே அகஸ்தியர் சந்தோஷப்படுறார். ராமரை பார்த்து இன்னும் 1 வருஷம் காலம் தானே இருக்குது, இங்கேயே இருந்துடு அப்படிங்கிறார். ராமர் சரிங்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கிறார், கண்ணை திறக்கிறார். அகஸ்தியர் நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறார். நான் கொஞ்ச நேரம் தபஸில் இருந்தேன். தபஸில் இருக்கும்போது இங்கே பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தென்பட்டு கொடுத்து அதுக்கெல்லாம் இது சரிப்படாது ராமா, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறார். கிளம்புறதுக்கு முன்னாடி இதுதான் விஷ்ணு தனுசு, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறார். பரசுராமர் தன்னுடைய விஷ்ணு தனுசை ராமர்கிட்ட சமர்ப்பிச்சார்னு சொன்னேன். ராமர் அதை வருணன் கிட்ட கொடுத்து விடுறார். வருணன் அதை இந்திரன் கிட்ட கொடுத்து விடுறான். இந்திரன் அதை அகஸ்தியர்கிட்ட வந்து கொடுத்து அகஸ்தியர் கரெக்டாக இங்கே ராமர் கிட்ட கொடுக்குறார். இப்போ தான் சண்டை ஆரம்பிக்க போகிறது. விஷ்ணு தனுசு விஷ்ணுவுக்கே வந்து கொடுத்து கிளம்பும் போது அகஸ்தியர் சொல்கிறார், பஞ்சவட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த பஞ்சவட்டிக்கு போக அங்கே நீ இருந்துன்று சௌக்கியமாக இருக்க, எதுக்கும் சீத்தை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ ராமா அப்படின்னு சொல்கிறார். பஞ்சவட்டிக்கு போயிடுறார்கள். பஞ்சவட்டிக்கு போனால் அங்கே தான் ஜட்டாயுவோட ஒரு சங்கம் ஏற்படுறது. ஜட்டாயு தன்னுடைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லி தசரதனுடைய குமாரர்கள்னு தெரிஞ்சவொடனே ஜட்டாயு சொல்கிறது, நீங்கள் கவலையே படாதீங்க, வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்னால் எப்படி ஒரு மனசில் ஒரு சமாதானம் இருக்குமோ அதே மாதிரி நான் ஒரு பெரியவன் வீட்டில் இருக்கேன்னு நினச்சிக்கோ. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருந்து எப்பொழுதுமே வீட்டை நான் கண்காணிச்சுட்டே இருக்கேன், கவலையே படாத, உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது காரியம் வெளில போயிட்டு வரணும்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜட்டாயு சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறார் ராமர். ஆச்சரியமாக ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார் லக்ஷ்மணன். பக்கத்திலே கோதாவரிங்கிற ஒரு நதி வேற ஓடுறது. கோதாவரி நதிக்கரையில் அவ்வப்பொழுது ராமரும் சீத்தையும் ஜலக்கிரீடைகள், கொஞ்சம் ஜலம் எடுத்து அவ மேலே அடிக்கிறதும் அவர் இவ மேலே அடிக்கிறதும், இதே மாதிரி 2 பேரும் விளையாடுறதெல்லாம் வழக்கம். கோதாவரி நதிக்கரையில் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் கார்த்தால கூப்பிடாமையே ஒரு ராட்சசி ஒத்தி வந்துடுறா. ஷூர்பனகான்னு பேராம் அவளுக்கு. ஷூர்பம் அப்படின்னா கை, இந்த வீட்டில் மரம் இருக்கும் தெரியுமா, மரத்துக்கு தான் ஷூர்பம்னு பேர். அவள் உடம்புல இருக்கிறதுலே அழகு நகங்கள் தானா, அந்த நகமும் மரம் மாதிரி இருக்குமா. அப்போ எவ்வளோ பேரழகியாக இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க. ஷூர்பனக திடீர்னு எழுத்தாப்பில் வந்து நிற்கிறார். ராமர் அப்போ தான் தியானத்தை முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறார். பூர்வபாஷீச்ச ராகவக, ராமபிரான் தான் யாராக இருந்தாலும் முதல்ல இறங்கி பேசுவார். ராமர் தன்னுடைய கதைகள்லாம் சொல்லி நீ யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார் ஷூர்பனகையை. விசாரித்த உடனே ஷூர்பனகையும் தன்னை பற்றி பலவிதமாக பீத்திண்டா. நான் தான் ராவணனுடைய சகோதரி, நான் தான் விபீஷனுடைய சகோதரி, கும்பகரனுடைய சகோதரி, குபேரனுடைய சகோதரி, ஒன்று ஒன்றா பீத்திண்டா. கடைசியாக ராமர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே எல்லாம் நடுங்குவா. பிரசன்ன கம்பீரன் ராமன். அந்த ராமர்கிட்ட ரொம்ப கேஷுவலாக ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஷூர்பனகை. நம்ம வேணா ராமா, நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுவிடுறா. ராமருக்கே தூக்கி வாரி போட்டுடுது. தான் இடத்துல யாருமே அப்படி பேசினதே இல்லையா. ஷூர்பனகையை பார்த்து பிரபு அவருக்கு விளையாடணும்னு தோணிடுத்து. ஷூர்பனகையை பார்த்து பேசினார் பிரபு, உன்னை பார்த்தா எடுப்பாக கலையாக இருக்குது ஷூர்பனகை, நீயும் கருப்பு நானும் கருப்பு, நீயும் நானும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லோரும் கிண்டல் பண்ணுவா. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்கு பதில் பிளாக் அண்ட் பிளாக் ஃபோட்டோ அப்படின்னு. என்னுடைய சகோதரன் இருக்கான், அண்ணா வெள்ளை வெளையர்னு இருப்பான், நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கிட்ட அனுப்புகிறான் அவனை. லக்ஷ்மணன் அப்போ தான் கோபமாக தன்னுடைய கத்தியை சாணம் பார்த்துட்டுருக்கான், சாணம் பிடிச்சுட்டுருக்கான் லக்ஷ்மணன். அப்போ இவன் மினிக்கிண்டே வந்தான். மினிக்கிண்டே வந்து என்னங்க என்னங்க அப்படின்னாலாம். லக்ஷ்மணன் இன்னொரு பெண்ணையே பார்க்க மாட்டான். இவ பார்க்கறதுக்கு புண்ணு மாதிரி இருந்தா, பெண்ணு மாதிரியே இல்லை. என்ன அப்படின்னா, அங்கே இருக்காரே உங்கள் அண்ணா என்னை உங்களுக்கு பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்ன உடனே கோவம் வந்துடுத்து. அண்ணாவை பார்த்தா அண்ணா ஏதோ செய்கையை காண்பிக்கிறார், கிண்டல்னு புரிஞ்சு கொடுத்து. லக்ஷ்மணனும் விளையாடினான். லக்ஷ்மணன் அவளை கூப்பிட்டு, இங்கே பாருமா, உன்னை பார்த்தா எடுப்பாக அழகாக இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டா நான் அவருக்கு வேலைக்காரன், நீ அவளுக்கு வேலைக்காரியாக ஆயிடுவேன். இதுவே நீ அவரை கல்யாணம் பண்ணிண்டா நான் உங்கள் 2 பேருக்கும் வேலைக்காரனாக ஆவேன். உனக்கு எஜமானம்மாவா ஆனமா வேலைக்காரியாக ஆனமா. திருப்பி போயிட்டான் மினிக்கிண்டே ராமர்கிட்ட. திருப்பி ராமர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பினார். திருப்பி இப்படியே நடந்துட்டுருக்கு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் புரிஞ்சுட்டாவோ ஏதோ வேடிக்கை தான் நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு
சூர்பனகை கோபம் வந்து அங்கேருந்து கிளம்பி சீத்தையினுடைய கழுத்தை நெரிக்க போயிட்டா. அப்போது லக்ஷ்மணன் எழுந்துட்டான். ராமர் சொல்ல லக்ஷ்மணன் தன்னுடைய கத்தினால் காதியும் மூக்கியும் வெட்டினா. உடனே சூர்பனகாங்கேருந்து ஓடி போனால் ஜனஸ்தானம்ங்கிற இடம். அங்கே அவளுக்கு காவலுக்கு நிறையா ராட்சசர்களை போட்டிருக்கான். அதுலேருந்து ஒரு 14 பேர் வந்தால் 14 நிமிஷத்தில் ராமர் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்புறம் சூர்பனகை போய் ஓன்னு அழுதான். அந்த ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 14,000 ராட்சசர்கள் வரா. லக்ஷ்மணன் துடிக்கிறான், நான் போகிறேன்னு. லக்ஷ்மணனை எப்படியோ சமாதானப்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு அனுப்பிட்டார். ராமபிரான் தனி ஒரு ஆளா ராமபிரான் 14,000 ராட்சசர்கள் எழுத்தாப்பில் போய் நிற்கிறார். தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லி பார்க்கிறார். எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கலன்னு உடனே யுத்தம் ஆரம்பிக்கட்டும்னா 14,000 பேர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இப்படி வரிசையாக நீங்கள் உட்கார்ற மாதிரி உட்காரல. அவர்கள் ராமரை நடுவில் நிற்க வச்சு அவர்கள் எல்லாம் ராமரை சுற்றிட்டார்கள். எல்லாருடைய அம்பு நுனிலையும் ராமர் இருக்காராம். 14,000 பேருடைய அம்பு நுனியில் நிறையா பேர் கையில் கதை வச்சுட்டுருக்கா, கத்தி வச்சுட்டுருக்கா, சூலம், அம்பு எல்லாமே இருக்குது கையில். பாம், இவர்கள் எல்லாம் திவ்யாஸ்திரங்கள் வேறு சம்பாதிச்சுட்டு இருக்கார்கள், பலவிதமான தேவதையை உபாசனம் பண்ணி. இதோட கடைசியாக யுத்தம் ஆரம்பிக்கிறது. ராமபிரான் மேலே 14,000 பேரும் அம்பு போடுறார்கள். எல்லாம் ராமரை வந்து அடிக்கிறது. ராமருடைய கவச்சம்னா பழக்கிறது, ராமருடைய திருமேனியை அடிபடுறது. ராமபிரான் தன்னுடைய கோதண்டத்தை தன்னுடைய கையினால் இப்படி பண்ணிகிட்டே இருக்காராம். இப்படி பண்ண 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 என்ன ஆகுது, அந்த கோதண்டத்தினுடைய ஒரு பகுதி அடிப்பகுதி கீழே அந்த பூமிக்குள்ளே போய் நன்னா உக்காந்துக்கிறது. நன்னா பூமிக்குள்ளே போய் உக்காந்துட்ட உடனே, அதாவது அரைச்சு 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 அந்த கோதண்டத்தினுடைய அடிப்பகுதி பூமி கீழே நன்னா உக்காந்த உடனே ராமபிரான் ஒரு க்ஷணம் தன்னுடைய திருவடியினால் தன்னுடைய கால்னால் அந்த கோதண்டத்துடைய அடிப்பகுதியை பிடிச்சிக்கிறார். கையை விட்டுடுறார். கோதண்டம் அடியில் போனதுனாலையும் தன்னுடைய கால் பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் கோதண்டம் அப்படியே நிற்கிறது. இப்போ என்ன பண்ணுறார் பிரபு, தன்னுடைய கோதண்டத்தை பிடிச்சிட்டு இருக்காரே கால்னால், அந்த காலை இப்படி இப்படி நகர்த்துறார். இப்படி இப்படி நகர்ந்தால் அந்த கோதண்டமும் இப்படி இப்படி நகருது. இப்போ அவருக்கு 2 கையும் ஃப்ரீ ஆகிடுது. இப்போ ஆரம்பிச்சார் யுத்தத்தை பிரபு. அம்புரா துணியில் இருக்கக்கூடிய அம்புகளில் ஒரே சமயத்தில் 2 கையினாலையும் அம்பு போட ஆரம்பித்தார். ஒரு கையினால் எடுத்து அம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கையினால் அம்பு தயாராக இருக்கும். இப்படி சர்ற 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 சர்றன்னு பிரபு தன்னுடைய திருவடியினால் அந்த கோதண்டத்துடைய டைரக்ஷனையும் அப்படி இப்படி மாற்றி சுற்றி 360 டிகிரியும் தன்னுடைய திருவடியினால் சுற்றி தன்னுடைய 2 கைகள்னாலேயும் அம்பு மழை பொழிகிறார். எல்லா பக்கமும் சர்று 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 சர்றுன்னு அம்பு மழை போகிறது. இங்கேருந்து கிளம்பும் பொழுது பார்த்தா 10 அம்புகள் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் பார்த்தா 100 அம்பு ஆகுது. 1000 பேர் கீழே விழுறான். 10 அம்பு விட்டா மாதிரி இருக்குது. 100 அம்பா கண்ணுக்கு தென்படுறது. பார்த்தா 1000 பேர் விழுறான். பிரபு கோதண்டம் 360 டிகிரியும் சுத்துறது. ஒரு சர்க்கிள் அடிக்கிறது. சர்ரு 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 சர்ருன்னு அந்த கோதண்டத்துலேருந்து அம்பு பழியும் போது தீப்பொறினா கிளம்புறதான். வால்மீகிக்கு என்ன ஓமை சொல்லுறதுனே தெரியல. கடைசியாக வால்மீகி சொன்னார், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படியே சுத்தின்ண்டே இருக்கும் போது அந்த சக்கரத்துலேருந்து தீப்பொறி எப்படி எல்லா திக்கிலையும் கிளம்புமோ அதே மாதிரி ராமபிரானுடைய கோதண்டத்துலேருந்து இருக்கக்கூடிய அம்புகள் எல்லா பக்கமும் தீப்பொறியை கக்கிண்டே கிளம்புறது. 1000 பேர் மாண்டார்கள், 5000 பேர் மாண்டார்கள், 10,000 பேர் மாண்டார்கள். கடைசியாக 11,000 பேரில் எல்லாரும் அடி வாங்கி எல்லாரும் சமாப்தியாகி கீழே விழுந்தாயிடுது. 72 நிமிஷம் 14,000 ராட்சசர்களை ராமபிரான் தனி ஒரு ஆளாக நின்று யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அங்கேருந்து கிளம்பி எந்த குகையில் சீத்தையும் லக்ஷ்மணனும் காத்துருக்காளோ, லக்ஷ்மணன் துடின்னு துடிக்கிறான். சீத்தை ஓன்னு அழறா, என்ன ஆயிடுத்துன்னு துடிக்கிறா. பிரபு எப்படி இந்த கோவிலில் சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி கோதண்டத்தை மீட்டின்னு எழுத்தாப்பில் வந்து நிற்கிறாராம். சீதா எனக்கு ஒன்றும் ஆயிடலை, இங்கே பாரு சொல்லிடலை. லக்ஷ்மணா எனக்கு ஒன்றும் ஆயிடலை பாரு சொல்லிடலை. எழுத்தாப்பில் வந்து நிற்கிறாராம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், ஏன் நிற்கிறார் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னியே, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு. எங்கள் அப்பா நினச்சிப்பான்னா ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்கு பதில் ஆண் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலேன்னு எங்கள் அப்பா நினச்சிப்பான்னு சீத்தை ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தைக்கு பதில் சொல்கிற மாதிரி 14,000 ராட்சசர்களை 72 நிமிஷத்தில் வதம் பண்ணியிருக்கக்கூடிய நான் ஆண்மகனா பெண்ணான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோன்னு பிரபு ஸ்ரீராமர் ஜம்முன்னு கோதண்டத்தை மீட்டு நின்றுட்டு இருக்கார். எழுத்தாப்புல சீத்தை பார்த்தா. சீதா பிராட்டி உடனே தெரிஞ்சுட்டு ஓடி வந்து நிறைய அடிபட்டிருக்கு பிரபுவுக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள்லேருந்து பலவிதமான ஔஷதங்கள் எல்லாத்தையும் பறித்து
அதை கொண்டு ஒரு மருந்து ஏற்படுத்தி அவருடைய திருமேனிக்கு மருந்து அப்பி விடுறா. என்ன பண்ணாலும் சரி ஆகலையாம். கடைசியாக பார்த்தா சீதை ஒன்றுமே சரியாகலையான்னு ஓன்னு அழுதுன்னு அங்கேருந்து வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமரை. கட்டிண்டு திருப்பி பார்க்கறா தன்னுடைய திருமேனி, சீதையினுடைய திருமேனி ராமருடைய திருமேனியில் எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடங்களில் ஒண்டி அந்த புண்ணு ஆறியிருக்கான். அவள் தான் புரிஞ்சிருந்தது ராமருக்கு ஔஷதம் மருந்துங்கிறது நம்மளுடைய ஆலிங்கனம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு சுற்றி சுற்றி போய் ஆலிங்கனம். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. சீதா பிராட்டி ராமபிரானை சுற்றி சுற்றி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள் எல்லாரும் தோன்றி இந்த ஒரு திவ்ய காட்சியை பார்க்கணும், பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தரோட ஒருத்தர் கட்டிக்கக்கூடிய ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டா இல்லாமல் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த திவ்ய தர்ஷனத்துக்காக தான் நாங்கள் இந்த காட்டில் வந்து உட்காந்துட்டு தபஸு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் இதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்படிங்கிறதோட இன்னையோடைய உபன்யாசத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு அரண்ய காண்டம் ஆரம்பித்து அரண்ய காண்டம் பாதியில் இருக்கோம். அரண்ய காண்டம் பூர்த்தி பண்ணி கிஷ்கிந்தா காண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி வந்து சுக்ரீவன் வாலி வதமாகி சுக்ரீவ பட்டாபிஷேகம், அதற்கும் மேலே கதை அதாவது சுந்தரகாண்டம் வரைக்கும் போய் நிறுத்திப்போம் நாளைக்கு அப்படிங்கன்னு சொல்லி இன்னைக்கு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குருநாத மகாராஜ் கி. ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம. எல்லாரும் நாளைக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.